பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்திலேருந்து உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. மனுஷனை பார்க்க வரல, மனுஷனுடைய முகத்தை பார்க்க வரல, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்கு படைக்க வேண்டும்படி வந்திருக்கிறீங்க. லூக்கா 18வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். இந்த வசனத்தை போன வாரம் வியாழக்கிழமை பிரதர் கிடியோன் அவர் நம்ம மத்தியிலே விடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சில வார்த்தைகளை அவர் கூறினார். அதை தொடர்ச்சியான சில ஆழமான சில காரியத்தை நம்ம இங்கே பார்ப்போம். சில கம்பேரிசன் ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்ச ஒரு வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ லூக்கா 18வது அதிகாரம் 1-8 ஒரு முறை நம்ம வாசித்துருவோம். அப்போ நமக்கு எல்லாருக்கும் இந்த பின்னணி கொஞ்சம் சரியாக விளங்கும். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். சோர்ந்து போகாமல் என்னது? ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் என்ன? ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறான். ஆமென். நிறைய இடங்களில் இயேசு வேதாகமத்தில் அது மனுஷனோடு அவர் பேசும்போது உரையாடுதல் நடக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், நேரடியாக சில காரியத்தை சொல்லாமல் அவர்களுக்கு புரியும்படிக்கு, அதாவது கேட்குறவங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே அவர் எப்படி பேசுகிறார்? ஒரு உவமையை சொல்லுகிறார். அப்போ நீ எப்படி வேணாலும் அதை மொழிபெயர்த்துக்கலாம். ஆமென். நீ எப்படி வேணாலும் அதை விளங்கிக்க, உனக்கு எப்படி விளங்குதோ அப்படி நீ விளங்கிக்க, அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார். ஆனால் தேவனோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு அவருடைய ஆழம், அவருடைய அர்த்தம், அவருடைய இருதயத்தை நம்ம ஒவ்வொரு ஓமைகளிலும் நம்ம பார்க்க முடியும். சரி, வாசிப்போம். ஒரு பட்டணத்திலே, அப்போ இந்த நோக்கம், இந்த ஓமையை நோக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகாமல், எதுக்கு? சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு. நாட் கிவ் அப். சோர்ந்து போகாமல்னா நாட் கிவ் அப் அப்படின்னா என்ன? வேண்டாம் அப்படின்னு சொல்லிடாதபடிக்கு. நம்ம ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலை, அதனால் கிவ் அப் பண்ணிடுவோம். வேறு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் மாற்றிடுவோம். நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சுக்கிட்டே வருவோம், அதுதான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறோம், நிறைவேறல, ஜெபத்தை மாற்றி அப்படி போயிடும். அப்படிங்கிற ஒரு விட்டு விடுகிறது. சோர்ந்து போகிறதுனா நம்ம தமிழில் அப்படி சோர்ந்து போகிறது என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. ஆனால் அது உண்மையான ஒரு மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த விஷயத்தை குறித்து மனம் மாறுகிறது, அதான் சோர்ந்து போகிறதுன்னு அர்த்தம். இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், அதை விட்டுட்டு இன்னொரு காரியத்தை ட்ரை. இப்போ வெயிட் லாஸ்லாம் இருக்குது. உடம்பு குறைச்சிங்கன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு இதை சாப்பிடுங்க. உடம்பு குறைக்கிறதுக்கு படுத்துக்கிட்டே நீங்கள் 30 நாளில் உடம்பு குறைச்சிடலாம். எப்படி? ஒன்றுமே செய்யாமல் உட்காந்த இடத்துல நீங்கள் 50 கிலோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் முயற்சி பண்ணுவீங்க. அது நடக்கலைன்னா என்ன செய்கிறீங்க? கிவ் அப். சோர்ந்து போகிறீங்க. அப்புறம் அடுத்த காரியத்தை செய்கிறீங்க. அதுதான் சோர்ந்து போகிறது அர்த்தம். சோர்ந்து போகிறதுனா அப்படியே சோகமாக, அந்த சோர்ந்து அப்படின்னு அந்த வார்த்தை வருதில்ல, அதனால் அதில் சோகமும் இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதில் ஒரு துக்கம் இருக்கும். என்னன்னு சொன்னால், ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு உணர்வு அதில் காணப்படும், அல்லது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஏமாற்றம் அதில் காணப்படுகிறது. ஸோ நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை மேலே போய் ஒரு ஜெப விண்ணப்பத்தை விட்டுறக்கூடாதபடிக்கு எதை ஆரம்பத்தில் கேட்க ஆரம்பிச்சிங்களோ கடைசி வரை கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் கேட்க வேண்டும். அதான் அதோடைய பொருள். அல்லேலூயா. கடைசி வரை கேட்டுட்டிங்கன்னா அதை விட்டுறாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், கேட்டுட்டிங்கன்னா விட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க அப்படின்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு காரியத்தை கேட்குறோம், ஒரு டிஸப்பாயிண்ட், பரவாயில்ல மாற்றிக்கலாம், ஜெபத்தை மாற்றலாம். ஒருவேளை ஆண்டவர் இப்படி இல்லை, நீங்கள் ஃபேமாக இருக்க வேண்டும். இதை தான் இங்கே வந்து நின்றவுடனே ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்க சொன்னார். என்னன்னு சொன்னால், ஒரு காரியத்தை ஃபேமாக நல்ல டிசிஷன் எடுத்து தெளிவாய் நீங்கள் கேட்கும் போது அதை கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அதை உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய உண்மையை தனத்தை பார்த்து, உங்களுடைய தெளிவான ஒரு வேண்டுதலை கர்த்தர் பார்த்து, உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை. சில பேருக்கு இருதயத்தின் வாஞ்சையே என்னன்னே தெரியாது. இதை கேட்பாங்க, அதை கேட்பாங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இது மாற்றுங்க, இதை செய்யுங்க, தெளிவே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு, அது பேர் ஜெபம் இல்லை, அது பேர் புலம்பல். அல்லேலூயா. அது பேர் என்னது? ஜெபம் இல்லை, அது பேர் என்னது? புலம்புறது, குழப்பமான ஒரு அப்படியே வாயில் வரதெல்லாம் சொல்கிறது பேர்
ஒரு ஜெபம் இல்லை. ஜெபம்னா தெளிவாய் ஆண்டவர் யார், நம்ம போகும்போது அவர் யாராக இருக்கிறார், தம்மை தேடி வருவர்களுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். விசுவாசம்னா என்ன, நம்ம ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் போது என் வாயிலிருந்து வர வார்த்தை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஸோ நான் ரொம்ப நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. கம்மியாக ஸ்ட்ரெயிட்டாக க்ளீனாக டைரெக்டாக நீங்கள் பேசுவீங்கன்னா ஆண்டவருக்கு அது விளங்கும். நிறைய பேரும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஒருவேளை ஆண்டவருக்கு புரியலையோ என் பாஷை, எப்படி ஆண்டவருக்கு ஒரு வேளை புரியலையோ நான் சொல்கிறது, ஆண்டவரே நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு ஆண்டவருக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி ஆண்டவரே நான் இப்படி தான் கேட்குறேன், அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய பாஷையை உண்டாக்கின தேவனிடத்தில் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பாஷையில், குழந்தையுடைய பாஷை கூட கூ கூ காகான்னு குழந்தை ஜெபம் பண்ணால் கூட ஆண்டவருக்கு அது விளங்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்துல நீங்கள் போய் எக்ஸ்ட்ராவாக ஆக்சுவலி ஆண்டவரே இது தான் அப்போல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா, நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்களா, நீங்கள் அந்த காரியத்தை புரிந்து அறிந்து இருக்கிறீர்களா, நீங்கள் சோர்ந்து ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கி இது ஜெபம் பண்ணுவீங்க, நாளைக்கு வேறு ஜெபம் பண்ணுவீங்க, 3 நாள் வேறு ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அப்போ நீங்களே ஒரு டிசிஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம எந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வோம்னு நீங்கள் என்ன நம்புறீங்க? ஆமென். நம்ம வேண்டிக் கொள்வதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கும் போது தான் அந்த ஜெபம் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஸோ ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது, ஒரு விஷயத்தை கேட்கும்போது சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஓமையை அவர் சொல்லுகிறார். வாசிப்போம் இந்த ஓமையை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேரக்டரை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். என்னதுன்னா ஒரு நியாயாதிபதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். ஏன் இயேசு நியாயாதிபதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார்? ஏன் ஆண்டவர் இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார்? ஏன்னா இவன் ஒருத்தனுக்கு தான் என்னது, நல்லதையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். உங்களுக்கு சாதகமாகவும் பேச முடியும், உங்களுக்கு என்னது இன்னொரு வார்த்தை என்ன, சாதகம் எதிராகவும் பேச முடியும். இவன் ஒருவன் தான் உங்களுக்கு தீர்மானங்களை எடுக்க முடியும், இவன் ஒருத்தன் தான் தீர்ப்பை உங்களுக்கு சொல்ல முடியும் என்கிறத இயேசு சொல்லுகிறார். அப்போ மறைமுகமாக இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் எல்லா அதிகாரமும் அவனுக்கு, அவன் வாயிலிருந்து வர வார்த்தை எடுப்படும். அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை பத்திரத்தில் செல்லும். அவன் எழுதுகிற தீர்ப்பு முடிவு. அப்போ ஒரு முடிவை சொல்லக்கூடியவனாக ஒரு கேரக்டரை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். அடுத்து வாசிங்க. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும், அவனுடைய அதிகாரத்தை கர்த்தர் மனுஷரை மதியாதவனுமாய் அதிகாரத்தை அறிமுகப்படுத்திட்டு அவனுடைய அதிகாரத்தை மேன் சொல்லிட்டு அவனுடைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவனுடைய கேரக்டரை சொல்லுகிறான். அப்போ இவன் ஒரு மனுஷன் இருக்கிறான், இவன் ஒரு நியாயாதிபதி. அவன் சொல்லுகிறது அப்படியே பத்திரத்தில் செல்லும், அவன் எழுதுகிற முடிவு அதுதான் தீர்ப்பாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இவனுக்கு தேவ பயம் இல்லை. எப்படி போடப்பட்டிருக்கு? he doesn't, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும். ஏன் அவன் அப்படி இருக்கிறான்னு சொன்னா, அவன் கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிறதை அவன் சிந்தித்து வைத்திருக்கிறான். நான் சொல்றது நடக்கும், வா போ, சிறைக்கு போ, விடுதலை அப்படின்னு சொன்னால் அது நடக்கும். அதனால் அவன் கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு கடவுள் தேவையில்லை. ரெண்டாவது, இவன் சொல்கிறது மனுஷன் கேட்டாகணும், ஆகையால் மனுஷனை அவன் மதிக்க மாட்டான். மனுஷன் தான் இவரை கண்டா நடுங்குவான். இன்றைக்கி கூட நீங்கள் மலேசியாவில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜட்ஜுக்கு முன்பதாக முதுகை காட்டக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? யூ கேனாட், நீங்கள் நாக்கல்லேருந்து எழுந்திரிச்சு இப்படி போக முடியாது. போயிருக்கீங்களா கோர்ட்டுக்கு? நான் போயிருக்கிறேன். ஆமென். ஒரு 8 கொலை இல்லை, அப்படிலாம் இல்லை, ஒரே ஒரு தேவையில்லாத ஒரு சம்மன், தேவையே இல்லாத ஒரு சம்மன் போயிருக்கிறேன். இது எப்போ? திருமணம் ஆவதற்கு முன்பதாக வாலிபனாக இருக்கும்போது நான் ஒரு முறை போயிருக்கிறேன். அப்போ அங்கே போகும்போது நீங்கள் நேராக தான் நடந்து போய் இப்படி உட்காரணும், எந்திரிக்கும் போது இப்படியே எந்திரிச்சு இப்படியே போகணும், இப்படி வணங்கிட்டு நீங்கள் வெளியே போகணும். ஆமென். இதுதான் இந்த கோர்ட்டுடைய ரூல்.
அப்போ இப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மனுஷனை பார்த்தா என்ன அக்கறை? இவன் ரோட்டில் நடந்து போனால் எல்லாருக்கும் நடுக்கம் வரும். எப்படி? எல்லாருக்கும் நடுக்கம் வரும். அல்லேலூயா. அதனால இவனுக்கு மனுஷனை பார்த்தா அவ்வளோதான். ஏன்னா அவன் சொன்னாது நடக்கும். அதனால இவனுக்கு கடவுளுடைய ஸ்தானம். மனுஷன் இவனை கண்டா வணங்கணும், மனுஷன் இவனை கண்டா மதிச்சாகணும், மனுஷன் இவனை குறித்து அவதூறாக பேச முடியாது, தவறாக பேச முடியாது. ஆமென். ஒரு வார்த்தை நீங்கள் எனக்கு ஒரு 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 கட்டத்தில் அங்கே போய் அங்கே நிற்கும் போது, அந்த கூண்டில் நிற்கும் போது அந்த ஜட்ஜி கேட்குறாரு, நீ இந்த மாதிரி இந்த சிம்பாங்கில் அப்படி நுழைஞ்சது உனக்கு தப்பாக தெரியுதா? நான் சொல்கிறேன், முங்காக்கு சலா தப்பு தான், ஆனாலும் இது இது இந்த சூழ்நிலைமைனால இப்படி நான் வளைய வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், ஓகே சிலபார் ஐயுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜு உங்கள் முகத்தை கூட பார்க்க மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அங்கே போய் நிற்கும் போது நீங்கள் யாரெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு என்ன மதம், என்ன நேரம், உங்களுடைய தோல், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்கள் உடுப்பு, இதெல்லாம் பார்க்கவே மாட்டான். he will never look at you. அவன் நீங்கள் சொல்கிறது தான் கேட்பான். he doesn't care. இதுதான் ஜட்ஜுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி நான் பார்த்தது. சின்ன பையன் ஜட்ஜு, ஆனால் அவனுக்கு உங்களை முகமோ நீங்கள் என்ன பாஷை பேசுகிறீங்களோ அதெல்லாம், ஏன்னா இன்டர்பிரேட்டர் இருக்கிறாங்க. நீங்கள் வங்காளி மொழி பேசுனீங்கன்னா அங்கே வங்காளி மொழியிலேருந்து மலாயில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் he doesn't have to look at you. உங்களை பார்க்க கூட அவனுக்கு நேரம் இருக்காது. இப்படியே தான் இருப்பார், எழுதிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நீங்கள் சொல்கிறத கவனமாக கேட்பார். ஓகே. அப்போ உங்களுடைய சலாஹான அவரை படிச்சிட்ட பிறகு அப்புறம் என்ன செய்கிறாரு? சிலபார் ஐயுவான். அப்போ நீங்கள் சொல்லணும், ஜட்ஜ் எனக்கு இப்போ நான் குறைவான சம்பளத்தில் வேலை செய்கிறேன், நான் வீட்டுக்கு காசு கொடுக்கணும், எனக்கு காடி காசு கட்டணும், மோட்டர் காசு கட்டணும், இதெல்லாம் நான் சொல்லும் போது ஓகே டி குராங்கன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுன கையோட போலீஸ்காரன் பக்கத்தில் நிற்கிறான் விலங்கோட. என்னத்துக்கு? இப்போவே நீ போய் காசு கட்டு, இல்லை இப்போயே காரி. அதான் தீர்ப்பு சொல்லிட்டானே, விளங்குதா உங்களுக்கு? தீர்ப்பு சொல்லியாச்சு. அப்புறம் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் கொடு, ஒரு நாள் கொடு, எல்லாம் கிடையாது. நீ ராயு பண்ண, உனக்கு நான் தீர்ப்பு சொல்லிட்டேன், இப்போவே காசு கட்டு. அல்லேலூயா. நான் சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க. அந்த 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 போலீஸ்காரன் எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்யுங்க. அந்த மக்காமா இருக்குல்ல, புக்கேன், அந்த கேரள மக்காமா இருக்குது பார்த்தீங்களா, ஜல்தான் சுல்தான் அப்துல் சமாட்டில், அந்த சைட்டு வாசலில் ரோடு தாண்டி போனால் அங்கே ஒரு சிஐஎம்பி பேங்க் இருக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க, இதோ இந்த கண்ணு கெட்டுற தூரத்துக்குண்ணா. முடியாதுண்ணா, நீ இந்த கோர்ட் வாசல் விட்டு வெளியே போகக்கூடாது, காசை கட்டுண்ணா. என்கிட்ட காசு இல்லை, எனக்கு உதவி செய், அங்கே மட்டும் போ, எனக்கு அனுமதி கொடு. நேராக வாசலில் நின்றான், என்னை போட்டான், போ சீக்கிரம் வா. நேராக போயிட்டு காசு எடுத்துகிட்டு நேராக கவுண்டருக்கு போனோம், காசு கட்டணும், சோப் சாமான் கேன்சல். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு கோர்ட்டோட ப்ரொசீஜர் பாருங்கள். அவன் நீங்கள் ராயு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சொன்னதை அவன் குறைச்சி கொடுத்துருவான். ஆனால் இறக்கம் பார்த்து அவர் சொல்லிட்டாருன்னா, அவர் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் சொன்னதை நிறைவேற்றணும். அப்படிங்களா, எனக்கு ஒரு வாரம் டைம் தரீங்களா சொந்தக்காரங்களுக்கு? அப்படிலாம் முடியாது, அந்த பேச்செல்லாம் கிடையாது. நேராக ஒரு வாரம் ஜெயிலில் போய் உட்காரு, அதான் அர்த்தம். ஆமென். ஸோ பிரியமானவங்களே, என்றைக்குமே டிராஃபிக் சாமான் வாங்கிடாதீங்க. ஒரே ஒரு சிம்பாங்கில் பூந்தீங்கன்னா நீங்கள் ஜெயில் தண்டனை கூட வாங்க முடியும். ஆமென். சாகியால் நான் வாலிப வயசில் அதுதான் முதலும் கடைசியும் எனக்கு கிடைச்ச ஒரு கோட் சாமான். அதுக்கப்புறம் சரி, ஏன்னா நேற்று ஒரு பிளாக்கு, அதனால் அவன் எல்லாத்தையும் ஸ்டான் பண்ணிகிட்டே இருந்தான். நான் உடனே என்னுடைய ஐசி லைசன்ஸ்லாம் அப்படி பிடிச்சிட்டு தான் இருந்தேன். கண்ணாடி திறந்தேன்னா பார்த்து நான் ஜலன் நம்ம சமயத்தில் ஞானமாக இருக்க வேண்டும். ஸோ உலகத்தில் இப்படி ஒரு நியாயாதிபதி அவன் இருக்கும் பொழுது, அந்த ஸ்தானத்தில் அவன் இருக்கும் பொழுது, மனுஷன் அவன்கிட்ட முதுக காட்டக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. போதும்னா போதும், நிப்பாட்டுனா நிப்பாட்டு, அதுக்காக நீ பேசக்கூடாது. உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், நீ பேசு. அந்த ஒரு நிமிஷம் முடியும் போது அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ன தெளிவாக பேசணுமோ, என்ன கரெக்டாக சொல்லணுமோ, உங்கள் வார்த்தை தெளிவாக இருக்கணும். நீங்கள் தெளிவாக பேச பழக வேண்டும். ஒன்று தான் நீங்கள் கேட்க முடியும். அந்த ஒரு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு காரியம் தான் கேட்க முடியும்.
அல்லேலூயா. நீங்கள் அந்த நேரத்தில் நான் வந்து காஞ்சாங்களை பிறந்தேன், நான் அப்போல்லாம் பேச முடியாது, இந்த ஸ்கூல் அதெல்லாம் பேச டைம் இல்லை, உனக்கு என்ன வேணும், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி ஒரு ஜட்ஜு இருக்கும்போது அவன் ஏன் கடவுளுக்கு பயப்படணும்? கடவுளுடைய அதிகாரம் அவன் கையில் இருக்குது. ரெண்டாவது, கடவுள் இடத்துல இருந்து மனுஷனுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு நியாயாதிபதியாக அவன் காணப்படுகிறான். தொடர்ந்து வாசிங்க. இப்போ இன்னொரு கேரக்டர். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும். இப்ப இரண்டாவது கேரக்டர் என்ன கேரக்டர்? ஒரு விதவையும் அங்க காணப்படுகிறார். அதே பட்டணத்துல ஒரு உயர்ந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் பெற்ற படித்த மனிதனால மதிக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட பதவி, அரசாங்க பதவியில, உயர்ந்த பதவியில அந்த ஜட்ஜுக்கு ஒரு அதிகாரியை கூட, ஒரு ஆளுகிற ஒரு அதிகாரியை கூட அவன் தீர்ப்பு சொல்லக்கூடிய உயரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உச்சகட்டத்தில் இருக்கிறவனை பார்க்குறான். அதே இடத்துல ஒரு விதவையே ஆண்டவருக்கு. ரெண்டு கான்ட்ராஸ்ட் சொசைட்டியில், ரெண்டு வித்தியாசமான ஒரு ஆட்களை. இந்த உதவை ஏழை எப்படி போடப்பட்டிருக்கு? விதவைனா என்ன புரிந்து கொள்கிறோம்? அந்த பட்டணத்தில் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு விதவை இருந்தா, இவளுக்கு யாராவது உதவி செஞ்சிருந்தா இவ ஏன் போய் அந்த ஜட்ஜுக்கிட்ட போகணும்? சிந்திச்சு பாருங்க. இவ ஏன் போய் தேடணும்? அப்போ இவளுக்கு வந்து ஏதோ ஒரு செட்டில் பண்ணாத ஒரு கேஸ் இருக்கிறது, ஏதோ யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு கேஸ் இவகிட்ட இருக்கு. இவளுக்கு தெரியும், இவன் ஒருத்தன் தான் என்னுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும், இவர் ஒருத்தர் தான் எனக்குன்னு ஒரு நியாயத்தை சொல்ல முடியும். அப்பனா இவளுடைய சூழ்நிலைமை யோசிச்சு பாருங்க. புறக்கணிக்கப்பட்டவள், யாரும் உதவாத ஒரு விதவை, யாரும் நியாயம் செய்யாத ஒரு விதவை. இவங்க போய் கேட்டிருந்தா கூட இருந்தவங்களே நியாயம் செய்திருக்கலாம். ஓகே, கூட இருந்தவங்களே நியாயம் செய்திருந்தா இவங்க ஏன் போய் நியாயாதிபதியை தேடுறாங்க? சிந்திச்சு பாருங்க. அப்போ புறக்கணிக்கப்பட்ட, யாரும் உதவாத, எல்லாரும் கைவிடப்பட்ட சமுதாயத்தில் ஒரு ஏழ்மையான சூழ்நிலைமையில் இருக்கிற அவளுக்கு இருந்த ஒரே பலன் என்ன தெரியுமா? யாரு கூடயும் போராட முடியல, ஆனால் நான் நடந்து போய் அவர்கிட்ட நியாயத்தை கேட்பேன். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற பலனே அங்கே போய் அவர்கிட்ட நியாயம் கேட்கறது தான் எனக்கு பலன் இருக்குது. மற்றபடி எனக்கு பலன் இல்லை. யாரு கூடயும் போராட எனக்கு பலன் இல்லை. எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலனை சுமந்து கொண்டு அந்த கோர்ட் வாசலில், அந்த நியாயாதிபதியினுடைய வாசலில் போய் நான் தட்டுவேன் என்று சொல்லி என்ன கேட்குறாங்க பாருங்க. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அட்வர்சரி அப்படின்னா துன்பத்தை வரவழைக்கிறவர்கள், இவள் மீது ஒரு துன்பத்தை கொண்டு வருகிறவர்கள், இவளுக்கு மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறவர்கள். இவர் எதிராளின்னு தமிழில் போடப்பட்டிருக்கு. பட் இஸ் அன் அட்வர்சரி. அப்படின்னா என்ன? எந்நேரமும் குற்றம் சொல்லுகிறதும் துன்புறுத்துகிறதும். சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை என்னவாக இருக்கும்? செஞ்சு பாருங்க. என்னவாக இருக்கும்? செஞ்சு பாருங்க. நம்மளுடைய கான்டெக்ட்ல வச்சு சிந்திச்சு பாருங்க. என்னவாக இருக்கும்? ஒரு ஏதாவது ஒரு கதையை அதில் சொருவலாம். எந்த கதையும் நம்ம சொருவலாம். என்ன சொருவலாம்? அவள் வாழ்ந்த ஏதாவது இருக்கலாம். அல்லது அவள் வாழ்ந்த அந்த வீட்டில் அவன் கணவன் இறந்துருக்கலாம். அதனால தான் விதவி தானே. விதவினா கணவன் இழந்தவள். அப்புறம் என்ன நடக்குது? அவன் தங்கியிருக்கிற அந்த வீட்டில் மாமியார் வந்து, என் மகன் இறந்துட்டான், அவன் சொத்தெல்லாம் எனக்கு தான், நீ விட்டுட்டு வெளியே போ அப்படி சொல்லியிருக்கலாம். இனிமேல் நீங்கள் இருக்க முடியாது. தன்னுடைய கணவனை நம்பி வந்து புகுந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு வேளை அவங்க வீட்டில் ஒரு சூழ்நிலை. நாங்கள் தான் என்ன அப்படி பார்க்குறீங்க? மெகா சீரியல்லாம் பார்க்குறீங்க தானே? அப்புறம் என்ன அப்படி பார்க்குறீங்க? இன்னும் நான் புது கதை சொல்கிற மாதிரி சீரியல்லாம் பார்க்குறீங்க தானே? அதை வச்சு ஒரு கதையை சொல்லுங்கள். எனக்கு ஒரு சீரியல் ஞாபகம் வருது. என்ன சீரியலு? ராதிகா. அந்த காலத்தில் 21 வருஷத்துக்கு முன்னே நான் நிச்சயம் பண்ண நாள்லேருந்து ஓடுனுச்சு.
கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அந்த சீரியல் ஓடுச்சு. என்ன சீரியலு? என்னது? என்னமோ ஒரு பேர், ஜன்னல். என்ன ஜன்னலா? இல்லை, சித்தி, ஏதோ ஒன்று. பிரியமானவர்களே, அப்போ ஒரு சூழ்நிலைமை செஞ்சு பாருங்க. அந்த வீட்டில் அவளை துன்புறுத்து அட்வர்சரி, காலையில் இருந்துச்சுன்னா நீ என்னத்துக்கு இங்கே இருக்க நீ போ அப்படின்னு சொல்லி அவளை துன்புறுத்த, எனக்கு ஒரு நியாயம் வேணும், அவளுக்கு ஒரு நியாயம் வேணும், என் கனவு இறந்துட்டேன், எனக்குன்னு ஒரு சொத்து இருக்குது, எனக்கும் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வழி வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டத்தில் எனக்கு ஒரு இந்த வீட்டிலும் அந்த சமுதாயமும் அங்கே வாழ்கிறவங்களும் எல்லாமே ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் எந்நேரமும் துன்புறுத்த இவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, அந்த நியாயாதிபதி கிட்ட போவேன். அவன் கடவுளை நினச்சா என்ன, மனுஷனை மதிக்கானவனா இருந்தா என்ன, நான் அவன்கிட்ட போவேன். அவன் தான் என்னுடைய கேஸை தீர்த்து வைக்க முடியும், அவன் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். இந்த பாரு, உன் புருஷனுடைய சொத்துல இது உனக்கு நீ போய் வாழு அப்படின்னு சொல்ல ஒரு விடுதலையை எதிர்பார்க்குற. அந்த அவளுக்கும் அவ எதிராளிக்கும் இடையில இருக்கிற ஒரு சம்பந்தத்தை முறித்து ஒரு விடுதலை எனக்கு வேணும் என்று அன்னாலும் போய் அந்த மனுஷனை மதியாத, கடவுளை மதியாத ஒரு நியாயாதிபதி கிட்ட போய் அன்றாலும் வேண்டுகிறதை நாம் பார்க்க. தொடர்ந்து வாசிங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி. ஏன் இந்த 4வது வசனத்துல ஒரு சில காலம் இவன் அவளை மதியாமல் இருந்தான், ரெஃப்யூஸ், அப்படின்னா மறுத்தான். அவளுடைய கோரிக்கைகளை கோரிக்கையை அவன் மறுதலித்தான், ரிஃப்யூஸ். அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கும்? ஏன் அவளுடைய, அப்பனா அவன் பார்க்குறான் இவளுடைய கேஸில் நியாயம் இல்லை, இவருடைய கேஸில் என்ன நியாயம் இல்லை, போதுமான சப்போர்ட் இல்லை, போதுமான ஆதாரம் இல்லை, போதுமான ஒரு சப்போர்ட் பண்ணுவதற்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. யாரும் இவளுக்கு சாட்சி சொல்லலை, யாரும் இவளுக்கு சாதகமாக பேசலை. ஆமென். யாரும் பேசலை. அப்படி இருக்கும்போது சில காலம் அந்த கேஸ் தள்ளுபடி, நீ வராத, உன்னோட கேஸ் செல்லாது, இப்படியே மறுதலிச்சு கொண்டே இருந்தான் என்று இயேசு சொல்லுகிறார். எப்போ பார்த்தாலும் இந்த கேஸ் வரும்போதெல்லாம் அவன் எடுத்து பார்க்கவும் மறுபடியும் இவளா, இதுதான் நான் போன வாட்டி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இந்த கேஸை நான் கேன்சல் பண்ணிட்டேன், இந்த கேஸ் மறுதலிக்கப்பட்டது, இவன் ஏன் திருப்பி அப்பீல் பண்றான்? Why? அப்பீல் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கேஸ் தள்ளுபடியான மறுபடியும் அப்பீல். எப்ப பார்த்தாலும் திருப்பி இப்பதான் வந்தா, திருப்பி நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன், நீ போ, முடிஞ்சது. சில காலம் நீ மறுதலிச்சுக்கிட்டே இருந்தான். வாசிங்க. ஐ வாண்ட் யூ டு, ஏன் இவ்வளோ விளக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னா, நீங்க அந்த கதைக்குள்ள, அந்த ஓமைக்குள்ள நீங்களும் உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்குள்ள நீங்க போய் உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வாசிங்க. இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். தனக்குள்ளே என்ன சொல்லிக் கொண்டான்? இவ என்னை அடிக்கடி அலட்டக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, இல்ல அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அதுல ஒரு so that she won't eventually wear me out with her coming. எப்போ பார்த்தாலும் என்னை தோய்ந்து போக செய்கிறாள். என் மனதை எப்போ பார்த்தாலும் அவள் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாள், என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் எவ்வளோ தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் நல்லா கவனிங்க, நிறைய தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கே அந்த கோர்ட்டில் எத்தனையோ ஒரு 50 கேஸ் 40 கேஸ் வரும். 40 கேஸும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தீர்ப்பு சொல்லி முடிக்கணும். முடித்த பின்பு முடிஞ்சது. நான் இப்போ தான் சொன்னேன், இவன் சொல்கிற தீர்ப்பு என்னது? முடிவு சொல்லிட்ட பிறகு திரும்பி வருகிறா. முடிவு சொல்லியாச்சு. ஆமென். திரும்பி வரா. அல்லேலூயா. அப்போ இந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு, என்ன யோசிக்கிறாரு? இவ என்னை தோய்ந்து போய், she is wearing me out. நான் தான் என்னுடைய முடிவை அவ ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
நான் முடிவு கொடுத்துட்டா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். நான் முடிவு சொல்லிட்டா சிறைச்சாலை தான். யாரும் போயிட்டு இந்த இபிகோ 30 சட்டம் படி என்னது அப்படிதான் சொல்லுவாங்க, என்னவோ சொல்லுவாங்க தானே, இந்த சட்டத்தின்படி உனக்கு நான் ஆயுள் தண்டனையை நான் நீக்கிறேன், என்னது விதிக்கிறேனா, ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்லி ஜட்ஜு சைன் பண்ண, இல்லை ஜட்ஜ் நான் இன்னைக்கு ஏற்றுக்க மாட்டேன், இன்னைக்கு வேண்டாம், நான் திருப்பி வரேன் அப்படி யாரும் சொல்ல முடியுமா? அப்பீல் பண்ண முடியுமா? முடியாது. தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை, ஜட்ஜ் தீர்ப்பை மாற்று, யாரும் சொல்ல முடியாது. நியாயாதிபதியை நியாய தீர்ப்பை மாற்று அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இல்லை 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 நீங்கள் தவறாக எழுதிட்டீங்க நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படியா சொல்ல முடியுமா? ஜட்ஜிட்ட யாரோ முடியுமா? இந்த காலத்தில் கொஞ்ச நாள் யாரோ எவ்வளோ செய்வா அந்த மாதிரி பாருங்க, செல்ஃப் என்டைட்டில் பீப்புள். எனக்கு தீர்ப்பு சொல்வதற்கு முன்பதாக நீ எந்த ஸ்கூலில் படித்தாய் அப்படி யாரோ கேட்க முடியுமா ஜட்ஜை பார்த்து? நீ எந்த லா ஸ்கூலில் படித்த, யாரும் உனக்கு ப்ரொஃபஸராக இருந்தா, உனக்கு என்ன கள்ள சட்டாடினே, உனக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா, எனக்கு தீர்ப்பை சொல்கிறதுக்கு நீ யாரு? அப்படி யாரோ பேச முடியுமா? செஞ்சு பாருங்க. ஒன்றும் பேச முடியாது. அப்போ முடிவு சொல்லிட்ட பிறகு இவ முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டா பாருங்க, அதுதான் அவளுடைய குணம். she don't want to accept his verdict. அப்போ அவன் பார்க்குறான், why this one person எல்லாருடைய கேஸும் செட்டில் பண்ண இவ ஒருத்தி தான் திருப்பி திருப்பி எனக்கு புது தீர்ப்பை கொடுன்னு கேட்குறான். தீர்ப்பு சொல்லியாச்சு, தீர்ப்பு மறுக்கப்பட்டது, என்னுடைய தீர்ப்பு எழுதப்பட்டது என்று சொல்லி கூடியும் இவ அதை மாற்ற சொல்றா. change it என்று சொல்லுகிறா. தொடர்ந்து வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்திச்சு பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எப்படி செய்வார்? வாசிச்சு முடிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் எதுவுமே முடிவு கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு காரியம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்களே சோர்ந்து போயிடாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. ஒரு காரியம் முடிஞ்சிருச்சுன்னு சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்களே தீர்மானம் எடுத்துட்டு உட்காந்துடாதீங்க. அந்த தீர்மானத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் உள்ள அந்த ஆண்டவரிடத்துல போய் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லி அவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு இங்க 2 பேரை சொல்லிட்டு அவர் தன்னை ஒப்பிட்டு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இவரும் ஒரு நியாயாதிபதி, இவர் நியாயாதிபதிக்கு மேல இருக்கிறவர் ஒருவர் என்று சொல்லுகிறார். I am more higher than the only judge. நான் உயர்ந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இவங்கிட்ட போகும்போது, இந்த உலகத்தினுடைய நியாயாதிபதி கிட்ட போகும்போது இவங்கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா, இவங்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்கிட்ட இருந்து எப்படி தெரியுமா தீர்மானம் வரும்? ஒரு சின்ன ஒரு அலற்றதுனால ஒரு இறக்கம் தான் அவன் கொடுக்க முடியும். இவன் என்ன விடணும்னு தான் அவன் தப்பிச்சு கொள்ள தான் பார்க்கறதுக்காக, அவன் தன்னை தப்பித்து கொள்வதற்கு, அவன் இவகிட்ட இருந்து விடை பெறுவதற்கு ஒரு தீர்மானத்தை சொல்லிட்டு ஓட பார்க்குறான். உலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்ககிட்ட யாரு இறக்கம் காட்டினாலும் என்னை கச்சர் பண்ணாதீங்கிறதுக்காகவே யாராவது உதவி செய்வாங்க, இல்லாட்டி உதவி செய்யாம ஓடிடுவாங்க. ஆனா தேவனிடத்துல வரும்போது உண்மையான இரக்கமும் உண்மையான அன்பும் கவனமும் ஆண்டவர் செலுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவன் கிட்ட போகும்போது வெகு நாளாய் அவள் போய் அவனுடைய கதவை தட்டுறா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது சீக்கிரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தம்மால் அழைக்கப்பட்டவருடைய விஷயத்துல அவர் நியாயம் காட்டாமல் இருப்பாரோ? பிரியமானவர்களே,
நியாயம் காட்டாமல் இருப்பாரோ? உங்களுடைய சந்தேகங்களை மாற்றுங்க. ஒரு விஷயத்தை முடிஞ்சு போச்சுன்னு நீங்க முடிவு எடுக்காதீங்க. Nothing has ended until God writes His own version of verdict. அவர் தீர்ப்பு எழுதுற வரைக்கும் எதுவுமே முடியல. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறோடைய எப்படி ஆண்டவர், நீங்க தடவை போகும்போதே ஆண்டவர் அங்க உட்கார்ந்து கேட்க ஆரம்பிக்கிறார். நீங்க நினைக்காதீங்க நான் 10 தடவை போனா தான் ஆண்டவர் நீ இப்படி திரும்பியாவது பார்க்க, அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு, எனக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கு. ஏதோ ஒரு தனிமையாக பேசுறது மாதிரியும் ஆண்டவர் செவி இப்படி திருப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியும். ஆனால் எப்போதும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், உன்னுடைய வார்த்தை எல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அந்த ஜட்ஜுடைய ஃபார்மில் என்னுடைய கேஸு, என்னுடைய குற்றம் எல்லாம் எழுதப்பட்ட பிறகு அங்கே ஒரு ராயுவான் கோலம் இருக்கும். நான் சொல்கிறத அந்த ஜட்ஜ் எழுதுறாரு. என்ன ஓகே எல்லாம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த கோலம்ல தீர்ப்பு. ஒரு நிமிஷம் பேசு, சொல்றதெல்லாம் வேக வேகமாக எழுதுறாரு. ஓகே ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் சொல்லும் போது கரெக்டாக சொல்லணும். ஜட்ஜ் இதான் முதல் தடவை எனக்கு இந்த சமான், இதுக்காகட்டு நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன், திருப்பி இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன், திருப்பி என்னை இந்த கோர்ட்டில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த வார்த்தை தான் ஞானமாக பேசணும். எப்படி பேசணும்? நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு நிமிஷத்தை சரியாக பயன்படுத்தணும். நான் செய்த தப்பு, நான் இந்த சூழ்நிலைமையினால் அதை செய்துட்டேன், இனிமேல் நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன், திருப்பியும் இந்த கோர்ட்டுக்கு நான் வரமாட்டேன், திருப்பியும் எனக்கு இந்த தவறு நடக்காது, இனிமேல் நான் வாகனத்தை சரியாக ஓட்டுவேன், பாதுகாப்பாக ஓட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதை கேட்குறான் பாருங்க. முடிஞ்சா ராயுவான் முடிஞ்சிருச்சா? அடுத்து தீர்ப்பு எழுதிச்சு. ஓகே சாமான் குறைச்சாச்சு, முடிஞ்சு போ. பிரியமானவர்களே, தடவையே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தம்மால் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய சத்தத்தை அவர் கேட்கும் போதே அவர் குறிப்பெடுத்து வைக்கிறார். எப்படி மறப்பார்? எப்படி உங்களை கைவிடுவார்? எப்படி உங்களை உதாசனப்படுத்துவார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பண்ண ப்ரேயர்ஸ், ரிக்வெஸ்ட், விண்ணப்பங்கள், புலம்பல்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் மறப்பார்? எப்படி அவர் மறப்பார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அண்டர்லைன் திஸ், ஆண்டவரை நம்மளையும் அதில் சேர்க்கிறார். எப்படி ஆண்டவர் தாமதம் செய்வார்? இந்த மாசத்துல ஆண்டவர் நான் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த மாசத்துல பெரிய விடுதலை எதிர்பாருங்க. இந்த வார்த்தையை சொல்லி உங்களை அந்த விடுதலைக்குள்ள நான் நடத்துறேன். இதை பேசும்போது இங்கேருந்து ஒரு அபிஷேகம் புறப்பட்டு போகிறது. அல்லேலூயா. இங்கேருந்து பேசும்போது ஒரு வல்லமை இங்கேருந்து புறப்பட்டு போகிறது. அல்லேலூயா. சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை நியாயம் செய்ய போகிறார், வெளியே கொண்டு வரப்போகிறார். ஆனால் நீங்கள் கேட்கறது தெளிவாய் கேட்கணும். ஆண்டவரே ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிட்டீங்கன்னா அதிலே பிடிச்ச புடியாய் நில்லுங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை செய்கிற வரைக்கும் காத்திருங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன சோர்ந்து போயிடக்கூடாதுன்னா ஆண்டவர் மறந்துட்டார் போல. இல்லை இல்லை, ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. ஆண்டவருக்கு மறதி இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் மறப்பார? செஞ்சு பாருங்க. மறதி மனுஷனுடையது. ஏன்னா அவன் இவ்வளோ பெரிய மூளையில் அவன் ஏங்குறான். இவ்வளோதான் அவனோட மனுஷனுடைய மூளை. மண்டை இவ்வளோ பெருசாக இருக்குது, மூளை எவ்வளோ இருக்கும்? இவ்வளோதான் இருக்கும். இதுக்குள்ளே தான் மனுஷன் ஏங்குறான். மறதி, சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கு, சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறது, பேசிட்டு பேசலைன்னு சொல்கிறது, கொடுத்துட்டு கொடுக்கலன்றது, இதெல்லாம் மனுஷனுக்கு அந்த மறதி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மறப்பாரா? ஆண்டவர் கண்டுக்காமல் இருப்பாரா? நம்மளை போல ஆண்டவர் முகத்தை திருப்புவாரா? சிந்திச்சு பாருங்க. இங்க இயேசு தன்னையே சொல்றாரு. நீங்களாம்
நீங்களாம் போய் மனுஷனுடைய அதிகாரம், எவங்கிட்ட அதிகாரம் இருக்குதோ அங்கே போகிறீங்க. என்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிகாரம் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அவனை நம்பி போகிறீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலான நான் ஒருவர் இருக்கிறேன் என்று அவர் தன்னை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். இடைவிடாமல் ஜெபிங்க, தேவனிடத்தில் ஜெபிங்க, தேவனிடத்தில் வேண்டுங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை செய்கிறவராயிருப்பார். 2 வித்தியாசம். ஒன்று, தேவன் செய்வார் என்று சொன்னா அதில் அன்பு வெளிப்படும், அதில் அன்பு இருக்கிறது. தேவன் அன்பின் நிமித்தம் செய்கிறவராயிருக்கிறார். மனுஷன் கட்டாயத்தினால செய்வான், அன்புனால செய்ய மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? மனுஷன் கட்டாயத்தினால தான் செய்வான். கொடுக்கலன்னா நீங்கள் அவரை தவறாக நினச்சிருவீங்க. இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் கடன் வாங்குறீங்க, பிரதர் ஒரு 100 ringgit இருந்தால் எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கொடுக்குறீங்க. அவர் என்ன யோசிப்பார் தெரியுமா? நான் கொடுக்கலன்னா இவங்க என்னை தவறாக நினச்சிக்குவாங்க. கட்டாயத்தின் நிமித்தம் அவர் கொடுப்பார். கொடுக்கலன்னா உண்மையாக சொல்கிறார், அவர்கிட்ட காசு இல்லைன்னு உண்மையாக சொல்கிறார், நீங்களே சிந்திப்பீங்கன்னு அவர் யோசிப்பார். பொய் சொல்கிறார் தானே. இப்போ தான் பார்த்தேன், அவர் ஒரு கிடிகாரம் வாங்கி போட்டிருந்தாரு, எப்படி அவர்கிட்ட காசு இல்லாமல் போகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு அவர் நினைப்பார். ஆனால் தேவன் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அன்பு, உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு என்ன அன்பு தெரியுமா? தம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்கிற அந்த அன்பு. நான் தெரிந்து கொண்ட ஜனம், நான் அன்பு வைத்து சேர்த்து கொண்ட என்னுடைய ஜனம் என்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணும்போது நான் எப்படி தாமதம் பண்ணுவேன்? நான் எப்படி இரக்கம் காட்டாமல் போவேன்? எப்படி நான் நியாயம் செய்யாமல் போவேன்? பிரியமானவர்களே, நியாயத்தை கர்த்தர் இடத்துல கேளுங்க. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறார். Do you believe that God can give justice? உங்களுக்கு நியாயம் செய்ய கர்த்தரால முடியும்னு சொல்லி நீங்க முதலாவது நம்புகிறீர்களா? Do you believe that he is the mighty judge? கர்த்தர் நியாயம் செய்வார்னா எல்லாருக்கும் சமாதானமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதி நியாயம் செஞ்சானா ஒருவேளை அந்த மாமியார் வீட்டில் சில பேருக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் நியாயம் செஞ்சா எல்லாருக்கும் சமாதானம் உண்டு பண்ணும்படி ஆண்டவர் செய்வார். There is a big difference, people. So we have to really have faith. கடவுளால் செய்ய முடியும். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் எனக்கு நியாயம் செய்வார். இந்த மாதம் கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். Pray persistently. Ask for that one thing. அதையே நாடிக்கிட்டே இருங்க. வேவ பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் பாருங்கள், காரியங்கள் மாறுதலாக அமையும். நீங்கள் சோர்ந்து போகிறனால தான், நம்மளுடைய விசுவாசத்தினால தான் நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து எதையும் செய்ய முடியும். எதையும் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் என்னை பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. நான் கேட்டால் கர்த்தர் செய்வார். நான் கேட்டால் ஆண்டவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் உங்களை நீதிமானாக உயர்த்தி வைக்க அவர் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நல்லவர். அவர் உண்மையுள்ள தேவனாக, ஜீவனுள்ளவராக இருக்கிறார். மற்றவர்களைப் போல சும்மா ஒரு இரக்கத்துக்காக அவர் உதவி செய்கிறவர் அல்ல, நியாயம் செய்கிறவர் அல்ல. அவர் அன்பின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம், அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அழைப்பின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஜஸ்ட் பிலீவ் இன் காட்ஸ் கேரக்டர். ஹீ இஸ் வில்லிங். அவர் செய்ய மனதுள்ளவராக இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறார். அவர் நியாயம் உள்ளவராக. கர்த்தர் நியாயம் உள்ளவர். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அநேக தரம் எங்களுக்கு போராட்டம் வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் போய் முறையிட முடியும். யார்கிட்ட கூப்பிட்டு நியாயம் கேட்கறது முடியாது. நியாயம் கேட்டால் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும், ஏதாவது ஒரு மன வேதனை வரும். நியாயம் கேட்டாலே பிரச்சனை வரும். அதனால் யார்கிட்ட போய் நியாயம் கேட்கறது? கர்த்தர் தான். கர்த்தர் தான் நம்மளை நியாயப்படுத்துகிறார். கர்த்தர் தான் நம்மளை நீதியாக்குகிறார். கர்த்தர் தான் நம்மளை நீதிப்படுத்துகிறார், நம்மளை உயர்த்துகிறார். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே,
ஸோ இந்த மாதம் இன்னைக்கு 7ஆம் தேதி, ஒரு வாரம் நமக்கு கடந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் 3 வாரம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. இன்னும் 3 more weeks. இப்போ ஒரு வாரம் கடந்துட்டோம். இன்னொரு இருக்கிற 3 வாரத்தில் 21 நாளில் இந்த 3 வாரம் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் ஜெபிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இது நியாயம், நான் கேட்குறது என்னுடைய உரிமை, நான் கேட்குறது எனக்குரியது, நான் கேட்குறது எனக்குன்ற ஒரு ஆசீர்வாதம், நான் கேட்குறது எனக்கு ஒரு விடுதலை, நான் கேட்குறது எனக்கு ஒரு 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 நம்பிக்கை, நான் கேட்குறது எனக்கு ஒரு சமாதானம். ஓ எஸ், இப்படி நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் அதை பார்க்குறார். உங்கள் விசுவாசம், நீங்கள் அவரை தேடி வருகிறதே ஆண்டவருக்கு நீங்கள் காட்டுகிற ஒரு பெரிய விசுவாசம் பிரியமானவர்களே. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்திலேருந்து சொல்லுகிறேன், இந்த இடத்துல இந்த சமூகத்திலேருந்து பண்ணப்பட்ட ஜெபம் ஒன்று கூட ஆண்டவர் நிறைவேற்றாமல் போனதே கிடையாது. இந்த 10 வருஷம் ஊழியத்தில் நான் சொல்லுகிறேன், இங்கேருந்து பண்ணப்பட்ட ஜெபம் ஆண்டவர் ஒன்று கூட மிஸ் ஆகவே இல்லை, மிஸ்ஸே பண்ணதில்லை. அல்லேலூயா. சொன்னதை அப்படியே செய்கிற கர்த்தர். அந்த மாதத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். இதுதான் ஆண்டவர், இங்கே உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே நம்ம மத்தியில் திருவலம் பட்டு இருக்கிற ஆண்டவர், வெளிப்பட்டு இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நோ, கீப் பிலீவிங், கீப் லுக்கிங் ஆன் டு காட், ஜஸ்ட் ஃபார் தட் ஒன் திங். ஒரு விஷயம் விடுதலை ஆயின பிறகு அடுத்த விஷயத்தை கேளுங்க, அந்த விஷயத்தை தாண்டின பிறகு அடுத்த விஷயத்தை தாண்டுங்க, அடுத்த விஷயத்தை தாண்டுங்க. இப்படி தாண்டி வர தாண்டி வர தாண்டி வர நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தில் பலம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் பிரியமானவர்களே. ஸோ டோன்ட் கிவ் அப் பீப்புள். ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த தீர்ப்பும் முடிவு கிடையாது. யூ கேன் ரீஅப்பீல், யூ கேன் ரீஅப்பீல், யூ கேன் ரீஅப்பீல். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. அவனே முடிவு சொன்ன பிறகு அவன் திருப்பி திருப்பி தீர்ப்பை மாற்ற சொல்கிறானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் முடிச்சிட்டார் நினைக்கிறீங்களா? இந்த தீர்ப்பை மாற்ற கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இதை எனக்கு மாற்றி அமைத்து கொடுங்க, இதை எனக்கு மாற்றி அமைத்து கொடுங்க, இதை எனக்கு மாறுதலாக செய்யுங்க. ஒருவேளை தவறாய் என்னுடைய வாழ்க்கையில் நான் தீர்மானங்களை எடுத்திருப்பேன், ஒருவேளை தவறாய் அவசரப்பட்டு சில காரியங்களை நான் செய்திருப்பேன், ஒருவேளை தவறான ஆலோசனை கேட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் நான் ஈடுபட்டிருப்பேன். ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்யுங்க என்று நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை மாறுதலாக மாற்றி அமைத்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க ஆசைப்படுகிறார் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில் நான் இதை தான் பார்க்குறேன். உங்களை நிறைய விஷயத்திலேருந்து ஆண்டவர் நியாயப்படுத்தி விடுதலை செய்து உங்களை சமாதானத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பெரிய சமாதானம் உங்களை தேடி வருகிறது. இந்த மாதம் பெரிய ஒரு நிம்மதி உங்களை தேடி வருகிறதை நான் பார்க்குறேன். ஒரு பெரிய ஒரு கட்பாறையை அப்படியே இருதயத்திலேருந்து கர்த்தர் அப்படியே தூக்கி போடுகிறதை நான் பார்க்குறேன். அல்லேலூயா, தேங்க்யூ லோ. பெரிய சமாதானம் உங்களை தேடி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ஒரு பயங்கர சமாதானம் உங்கள் வாழ்க்கையை தேடி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஒரு பயங்கர சமாதானம் உங்கள் வாழ்க்கையை தேடி வருகிறது. ஆண்டவர் ஒரு பெரிய கட்பாறையை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ போட்டு அப்படியே வைத்திருக்கிறத, அப்படியே ஒரு பெரிய கல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது ஆண்டவர் காட்ட, அதை அப்படியே ஆண்டவர் தூக்குகிறார். அப்படியே ஆண்டவர் தூக்கி வெளியே அனுப்புகிறதை நான் பார்க்குறேன். அதுதான் உங்களுக்கு தேவையான நியாயம் என்று, உங்களுக்கு தேவையான நீதி என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் கேட்குறேன் பிரியமானவர்களே. விசுவாசிங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டவர்கள் ஆண்டவரே இன்னைக்கு உம்மை விசுவாசிக்கிறபடியினாலே, நல்ல நியாயாதிபதி உம்மை விசுவாசிக்கிறபடியினாலே, நல்ல நீதிபதி உங்களை விசுவாசிக்கிறதுனால, அன்பின் நிமித்தம் காரியங்களை மாறுதலாக மாற்றி அமைக்கிற தேவனுடைய வல்லமையை உடையவராக, தேவன் வல்லமை உள்ளவராய் நீ இருக்கிறபடியினால ஆண்டவரே இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே யாரெல்லாம் பாரப்பட்டு இருக்கிறார்களோ அந்த கட்பாறை அந்த வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி, அந்த சுமையிலிருந்து இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த பாரத்திலிருந்து இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, இவர்களை நகர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை முன்னேறாதபடிக்கு அழுத்தி வைத்திருக்கிற அந்த பாரத்தின் அல்லது இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை இவர் ஒவ்வொருத்தரையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு என்ற நியாயாதிபதியின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அந்த கட்பாறை நீங்க நான் ஜெபிக்கிறேன். இந்த கட்பாறை உடைந்து போக நான் ஜெபிக்கிறேன். இந்த சபை மீதும் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பாரம் இயேசுவின் நாமத்தினால அப்லிஃப்ட் பண்ண, இந்த பாரம் உடைந்து போக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. Thank you Lord.
நாங்கள் ஓட ஆண்டவரே, நாங்கள் வேகமாய் நகர்ந்து போக ஆசீர்வாதங்களுக்குள்ள ஆண்டவரே. இந்த இஸ்ரேல் ஜனங்க இந்த கில்காலில் வந்து பாளையம் இறங்கினார்கள். அதுக்கு முன்பதாக இருக்கிற எல்லாம் பாரத்தையும் கர்த்தர் ஒன்று ஒன்றாக நவுத்தினீர். அதே போல எங்களை கொண்டு வந்து கில்காலில் சேர்த்த கர்த்தர் இனி போகிற பாதையெல்லாம் வருகிற பாரங்கள் இல்லாதபடி நாங்கள் லகுவாய் வாக்குத்தத்தங்களுக்குள்ள நடந்து போக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பாரம் நீங்கினவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, என்னை விடுதலை செய்ததுக்காக நன்றி, என் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை எடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். தீராத காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார், மாறாத காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். முடிவில்லாத காரியத்திற்கு ஒரு தீர்ப்பை கர்த்தர் எழுதுகிறார். சமாதானம் இல்லாத காரியத்துக்கு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. Mighty God, mighty God, mighty God, mighty God. Oh Jesus, thank you Father, thank you Father. Holy Spirit, oh thank you Lord. நீங்க ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். Thank you Lord. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால். சில பேருக்கு இந்த கல் ஒரு பாவமாக, ஒரு கல் வந்து ஒரு பாவத்தையும் குறிக்கிறது, தீராத காரியங்களை குறிக்கிறது, வியாதியை குறிக்கிறது, சுமைகளை குறிக்கிறது, தேவையில்லாத பாரங்களை குறிக்கிறது. இது உடைந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். ரெண்டாக முறிந்து ரெண்டு பக்கமும் விழுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். அது நடுவில் ஒரு பிளவு உண்டு, ரெண்டாக உடைந்து கீழே விழுகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. நம்முடைய அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். இந்த நியாயாதிபதி இதற்காக தான், நியாயம் செய்கிற கர்த்தர் இதற்காக தான் சிலுவையிலே நமக்கு சுதந்திரத்தை சம்பாதித்தார். ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் சம்பாதித்தார். பிரியமானவர்களே, நம்மளுடைய பாவங்களை கழுவ, அக்கிரமங்களை நீக்க, நமக்கு ஒரு பெரிய விடுதலை தர பெரிய ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் தர. ஹல்லேலூயா. Mighty Father, you are a wonderful God. You are a mighty God. You are a mighty, mighty Lord. Thank you, Lord. Hallelujah. Let's check our heart. நம்ம ராப்போஜனத்துக்குள்ள கடந்து போவதற்கு முன்பதாக நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Hallelujah. After this, what you want to do? That's the most important thing. What you have done, நீங்க என்ன செய்தீர்களோ அது சிலுவையிலே கர்த்தர் முடித்திருக்கிறார். அது பழைய காரியமாக இருக்கிறது. இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது, இதுக்காங்கிட்ட என்ன செய்ய போறீங்க, இதுக்காங்கிட்ட என்ன செய்ய போறீங்க. முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும், இப்போ என்ன செய்ய போறீங்க. இதை தான் ஆண்டவர் பார்க்குறார். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க, இந்த நிமிஷம் என்ன செய்ய போறீங்க, இன்னைக்கு இதை எப்படி செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. Hallelujah. Holy Spirit, mighty God. Oh yes. இப்போ என்ன செய்ய போறீங்க? What do you want to do now? After this, what you want to do? நான் ஒப்பு கொடுத்து வாழ்வ ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை தேட ஆரம்பிப்பேன். உங்களுக்கு நான் வைக்க வேண்டிய கனத்தை நான் செய்வேன். உங்களை மறுபடியும் என் வாழ்க்கையில் ஒரு மையமாக நான் வைக்கிறேன். அலைந்து திரிந்தேனே, அலைந்து திரிந்தேனே. தேங்க்யூ லார்ட். உம்மை விட்டு தூரம் போனேனேப்பா. சொந்த காரியங்களை செய்தேனே, ஆனால் நீங்கள் நியாயம் உள்ளவராக இருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். இப்போ எடுக்கிற ராப்போஜனம் நம்மளை சுத்திகரிக்கும். இந்த கட்பாறை உடைந்து போகிறது போல அந்த விடுதலைக்குள்ளே நம்மளை நடத்தும். ஏன்னு சொன்னால், அந்த உயிர் தெழுந்த அந்த மாம்சமும் இரத்தமும் நமக்காக என்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஓ
mighty, 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 you are God. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணிடுறீங்களா? பிதாவே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ராப்போஜனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. இதன் மூலமாக பாவ மன்னிப்பு இருக்குது, சுத்திகரிப்பு இருக்குது, விடுதலை இருக்குது, சமாதானம் இருக்குது. தேங்க்யூ லார்ட். ஃபர்ஸ்ட் யூ பிலீவ். இதை என்ன செய்ய போகிறீங்கன்னு அதை நம்புங்க. இதை செய்ய சொன்னவர் யார் என்று சொல்லி நம்புங்க. ஒரு நியாயாதிபதி என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு சொன்னார். அவர் யார்? ஒரு நல்ல நியாயாதிபதி, நல்ல ஜட்ஜ். மனுஷன் நமக்கு நியாயம் செய்ய மாட்டான், ஆனால் தேவன் நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். சகல அக்கிரமங்களையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கி நம்ம பாவங்களை கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். காட் இஸ் ஜஸ்ட். ஒருவன் பாவம் இல்லை என்று சொன்னால் அவன் பொய்யன். ஆனால் ஒருவனின் பாவத்தை அறிக்கை செய்தால் அவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நம்ம இருதயத்தை பார்க்கிறார், நம்ம அழுத்தங்களை பார்க்கிறார், வேதனைகளை பார்க்கிறார். தேங்க்யூ லார்ட். இதிலிருந்து ஆண்டவர் இந்த மாதம் நம்மளை விடுதலை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஐ வில் டூ இட் என்று சொன்ன கர்த்தர். நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளுடைய முயற்சினால் அல்ல, ஆண்டவர் இதை செய்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தமாகவும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உண்மையாக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் நீங்கள் முன்பதாக வந்து ஒவ்வொன்றாக இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அழைப்பு கொடுக்குறோம். Those who have given your life to Christ and have been baptized, you can come forward. Thank you Lord. அப்படி வாங்க. ஆண்டவர் வந்து இந்த ராப்போஜனத்தை அறிமுகப்படுத்தும் போது வெறும் பாவ மன்னிப்புக்கு அவர் அறிமுகப்படுத்தலை. இது வந்து ஒரு சைன் ஆஃப் அ கவனன்ட், உடன்படிக்கை. அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய இருதயத்தில் அவருடைய வசனத்தை எழுதி நம்மளை அவருடைய சொந்த ஜனமாக மாற்ற வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை அறிமுகப்படுத்தினார்.
Hallelujah. It's not just for the forgiveness. You understand the blood is needed for forgiveness. அந்த சிந்தப்பட்ட ரத்தம் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று நம்புவதற்கு தான் இதை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். சிந்தியாச்சு ரத்தம், சிந்தி இப்போ உங்கள் கையில் இருக்கு. இந்த ரத்தம் என்ன செஞ்சிச்சு? நம்மளை மன்னிச்சிருச்சின்னு, நம்மளை நீதிமானம் ஆக்கிருச்சின்னு, நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாய் மாத்திருச்சின்னு சொல்லி அதை நம்புங்க. உங்களுக்கு நீதி நடந்துருச்சு, உங்களை கர்த்தர் நியாயப்படுத்திட்டார். இதுக்கு அங்கிட்டு இதை நீங்கள் அறிந்து பங்கெடுக்கும் பொழுது இதை திருப்பியும் கலங்கப்படுத்தாமல் ஒப்பு கொடுத்த வண்ணமாக நீங்கள் ஒப்பு கொடுங்க. நியாயம் செஞ்சிட்டீங்க அப்பா, எனக்காக எல்லாம் செஞ்சிட்டீங்க, எதையும் எனக்காக நீங்கள் மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் எனக்காக நீங்கள் செய்து முடித்துட்டீங்க. நீங்கள் நல்லவர், நீங்கள் உண்மை உள்ள தேவன், நீங்கள் நியாயாதிபதி. ஆண்டவர் நம்மளை சீக்கிரம் தண்டிக்கிறவர் அல்ல, தண்டிக்கிறதுக்காக அவர் சிலுவைக்கு போகல, தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காக சிலுவைக்கு போனார். நம்மளை கண்டனப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யல. அவர் நமக்காக சாபமானார். நம்மளை உதாசனப்படுத்துவதற்கோ தள்ளி விடுவதற்கோ ஆண்டவர் இதை செய்யல. அவர் நமக்காக தரித்திரியரானார். பிரியமானவர்களே, ஓ தேங்க்யூ லார்ட். நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு அவர் பாவமாக்கப்பட்டார். பாவம் அறியாதவரோ பாவமாக்கப்பட்டார். இன்னைக்கு ஒரு மன்னிப்பு இருக்கு, ஒரு சுத்திகரிப்பு இருக்கு, ஒரு பயங்கர விடுதலை இருக்கு, ஒரு ரீகான்சிலியேஷன் இருக்கு. உடன்படிக்கை புதுப்பித்து கொள்ளப்படுகிறது. திருப்பி அர்த்தமுள்ள ஒரு நாளாக இன்னைக்கு மாறட்டும். தொடர்ந்து இந்த ஒரு வாரம் முடிந்து இன்னும் 3 வாரம் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இந்த 3 வாரம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நன்றாக அவருக்கு ஒப்பு கொடுங்க. அன்றாலும் அவரை தேட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். வாருங்கள், இந்த அப்பத்தை அறிந்தவர்களாக புசிப்போம். ஆண்டவர் நம்மளுடைய குற்றங்களை, பாவங்களை, வியாதியை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த சரீரம் பாவமாக்கப்பட்டது. நம்மளுடைய பாவத்தை நிமித்தம் நமக்காக அடிக்கப்பட்டது, நம்மளுடைய சார்பிலே. அல்லேலூயா. அதிலிருந்து ரத்தம் புறப்பட்டு வந்து இயேசு ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி முடித்து விட்டார். எல்லா ரத்தமும் அவருடைய உடம்புலேருந்து வெளியே வந்தது. இன்னைக்கு இந்த ரத்தம் தான் உங்களுக்கு நான் செய்கிற புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிற அந்த ரத்தம். எல்லாம் புதிதாக மாறுகிறது. சொல்லுங்க, இன்னையிலிருந்து என்னுடைய ஒப்பு கொடுத்தல் புதிதாக மாறுகிறது. அர்ப்பணிப்பு, அரவணைப்பு எல்லாம் புதிதாக மாறுகிறது. தேவன் நம்மளை அரவணைக்கிறார். மறுபடியும் நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மளை அரவணைக்கிறார். ஒரு பெரிய சுத்திகரிப்பு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வலிக்கும் இந்த ரத்தம் சுத்திகரிக்க வல்லவதாக இருக்கு. தேங்க்யூ லார்ட். பாவ மன்னிப்பு நமக்கு கிடைச்சாலும் இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் புதிய ஜீவனை உங்களுக்கு தருகிறேன். உயிர் மறுபடியும் உண்டாகுகிறது. உயிர் தெழுந்த அந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கிறது. உயிர் தெள்ள செய்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. மரித்து போன காரியங்களுக்கு உயிர் அடைய செய்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை மரித்து போயிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு உயிர் அடைகிறது. விசுவாசம் மரித்து இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு உயிர் அடைகிறது. தேங்க்யூ லார்ட். எல்லாத்தையும் புதிதாக்கும் இயேசுவின் நாமத்தினால. வாருங்கள், அதை புசிப்போம். அது கொடுத்துட்ட பிறகு நீங்கள் வாயில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். புதிதான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
விடிவெள்ளியே எந்தன் பிரியமே, என் கோட்டையே. நல்லவரே, 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 இதை நினைத்து பார்க்கும்படி நாங்கள் இதை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் மாறாத கர்த்தர், எங்களை அழைத்த தேவன், நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். எங்களை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் பேரால எல்லாத்தையும் நீ மறைத்து கொண்டு இரத்தத்தில் மூடிக்கொண்டு, அல்லேலூயா, எங்கள் மேலே இருக்கிற அந்த கட்பாறை உடைந்தது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு இந்த இடத்துலேருந்து நான் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன். ஏன்னா நானும் என்னுடைய மனைவியும் 2 பேரும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கனவை நாங்கள் கண்டோம். அவங்க தனியாக சொப்பனம் கண்டாங்க, நான் தனியாக சொப்பனம் கொண்டேன். நிறைய எலும்பு கூடுகளை மண்ணில் தோண்டி புதைக்கிறது போல ஒரு கெட்ட கனவு. இரவில் அவங்களுக்கு ஒரு பூனை, என்ன பூனை, ஒரு 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 மனுஷன், முகம் தெரியாத ஒரு மனுஷன் ஒரு பூனையை கொண்டு வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது போல. எனக்கு ஒரு குழியை நோண்டி ஒரு சின்ன சின்ன எலும்பு கூடுகளை, கட்டையான எலும்பு கூடுகளை புதைச்சி மண்ணில் குத்துகிறது போல. இது வேற ஒன்றுமே இல்லை, செய்வனையின் காரியங்கள். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு செய்யப்பட்டா என்ன அர்த்தம்னா, அது சபைக்கு செய்யப்படுகிறது அல்லது ஊழியத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிறது. அவங்களுக்கு செய்யப்படுகிறது குடும்பத்திற்கு. அப்போ இதை ஏன் இன்னைக்கு பப்ளிக்காக சொல்கிறேன்னா, இதில் நாங்கள் பல வருஷங்கள் இதில் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். they are just people with very bad heart. I don't know. ஆனால் இது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றும் எங்களுக்கு நடந்தது கிடையாது. தேவனை நம்பி இருக்கிறவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இது உங்களுக்கு நான் ஏன் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. ஆனால் இது எப்போதும் எங்களுக்கு இந்த ஒரு போராட்டம் எப்போதும் இருக்குது. எப்போதும், எப்போயாவது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது அதுவும் கரெக்டாக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக தான் இந்த மாதிரி அட்டாக்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது, நான் விழுந்துடணும், நான் சோர்ந்து போயிடணும், ஊழியத்தை விட்டுறணும், சபையை மூடிடணும். தேர் சம் பேட் பீப்புள். ஸோ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க இருக்கட்டும், ஆண்டவர் அவங்கள தண்டிக்காமல் அவங்க நல்லா வாழட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார், நீதி செய்கிறவராக இருக்கிறார். இதில் என்ன நான் பார்த்தேன்னா, எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தோஷம் நடக்கும் போதெல்லாம் ஒரு அட்டாக் வரும். ஏதாவது ஒரு விரோதமாக காரியங்களை செய்வாங்க. என்னுடைய பட்டமளிப்பு, என்னுடைய கிராஜுவேஷன், நான் காடி வாங்கும் போது, ஏதாவது நான் செய்யும் போதெல்லாம் அந்த வாரம், அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த சனிக்கிழமை ஏதாவது இவங்க இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நமக்கு உங்களை தேவை. அவங்க இருக்கிறனால தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். இருக்கட்டும், சரி பரவாயில்ல, நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம், யாரையும் யோசிக்க வேண்டாம். ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். ஒரு ஊழியக்காரனாக இருப்பது சாதாரணம் இல்லை. நிறைய அட்டாக்ஸ் வரும். ஒரு பாஸ்டருக்கு எப்போதும் ஒரு மந்திரவாதி இந்த சர்ச்சை மூடிடணும். ஏன்னா நிறைய பேர் அங்கே போய் சுகம் படுறது அவங்களுக்கு பிடிக்கல, அந்த மந்திரவாதிக்கு பிடிக்கல, அந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ஸோ என்ன செய்வாங்க சொன்னால், அவருடைய படத்தை எடுத்துகிட்டு போய், உங்கள்கிட்டலாம் நான் சொன்னது கிடையாது, நம்ம சர்ச் வாசலில் ஏற்கனவே ஒரு முட்டை வீசி உடைச்சிருந்தாங்க. இப்போ அண்மையில் ஒரு 1-2 இயர்ஸ் பேக் முட்டையெல்லாம் வாசலில் உடைச்சிருந்து பூச்சிட்டு போனேன். யாருக்கும் தெரியாது, நான் சொன்னதில்லை போல. இப்படி நிறைய காரியங்களை ஏன் செய்கிறாங்கன்னா, இங்கே ஊழியம் நடக்கக்கூடாது, ஜனங்க விடுதலை ஆகக்கூடாது, பிசாசுடைய ராஜ்யம் பெருகணும். இன்னைக்கு தான் அதை சொல்கிறேன். இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி தான் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன்.
இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது, நாங்கள் என்ன கடந்து போகிறோம். ஸோ இப்படி பல மாதிரியான அட்டாக்ஸ் எங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன உங்களை கேட்குறேன்னா, எனக்கும் என் குடும்பத்திற்கும் இங்கே யாராவது ஒரு ஆள் ஒரு பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கணும். must protect us, always must protect us. Hallelujah, thank you Lord. So I urge one person, யாராவது இங்கே இருப்பீங்கன்னு சொன்னால் உண்மையாக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. we will pray, ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். ஆனால் சபையினுடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் ஒருவர் ஜெபத்தினால இல்லை ஒருத்தர் தாங்க வேண்டும். ஆகையால if there's anyone here want to pray, you can come and just pray for us. இந்த சர்ச்சுக்காக, எனக்கு வருகிற அட்டாக்ஸ். ஆனால் எவ்வளோ அட்டாக் வருதோ அவ்வளோக்கு மேலே நான் உயர்ந்துக்கிட்டே தான் போவேன். அட்டாக் வந்தால் உயர்ந்துக்கிட்டே தான் போவேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது. ஆனால் அது நடக்கிறதுக்கு காரணம் ஜெபம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. தேவன் வைத்த அன்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஆகையால் இங்கே யாராவது நீங்கள் இன்றைக்கி இந்த ஜெபத்தை பண்ணுங்க. அப்புறம் தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ ஆண்டவரே இந்த ஊழியக்காரனும் குடும்பத்தையும் மனைவிகளும் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்கள இரத்த கோட்டையில் மறைத்து கொள்ளுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. யாராவது ஜெபம் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து அந்த ஜெபத்தை ஆமோதிங்க. அந்த பாதுகாப்பு எங்களுக்கு அவசியம். தொடர்ந்து ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உண்மையுள்ள தேவன் நம்மளை நடத்துகிறார். Let us all pray. Hallelujah. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமும் கிருபையும் மகா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, அப்பா இயேசுவின் நாமத்தினால் எல்லா துதிகளும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் தந்தையே. அப்பா இன்று நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி எங்கள் வாழ்நாட்களில் இன்னும் ஒரு நாளை மேல் எங்களுக்கு தந்து இந்த நாளில் நாங்கள் அபிஷேகத்தக்கதாய் ஆண்டவரே உங்களுடைய வெளியேற பெற்ற சத்தியங்களின் வழி எங்களில் ஆவிக்குரிய காரியங்கள் மேம்பட செய்ததுக்காய் நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நாளிலும் கூட அப்பா நீர் தந்த எங்கள் போதகரையும் அவர் குடும்பத்தாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. இந்த கேட்வே சபை நித்தமும் அப்பா அவர்கள் குடும்ப நித்தமும் ஆண்டவரே உம்முடைய கரம் சதா காலமும் அவர்களை பாதுகாக்கத்தக்கதாயும் அப்பா நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து தீய காரியங்களிலிருந்து பிசாசாவன் எங்கள் மீது வந்த அனைத்து காரியத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி அப்பா நாள் வரை ஆண்டவரே 10 ஆண்டுக்கு மேலாகவும் எங்கள் சபையை நடத்த அவருக்கு அப்பா நீர் உறுதுணையாகவும் இருந்து வெளியேற பெற்ற உம்முடைய பலத்தை அவருக்கு நீர் தந்து அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா அந்த குடும்பத்தின் மீது உங்கள் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட வேண்டுமாய் விசுவாசிக்கிறேன் தேவனே. அப்பா இந்த சபையில் உள்ள இன்னும் அநேக நாங்கள் பரிசுத்த ஊழியக்காரர்கள் இந்த சபையிலிருந்து விலகி செல்லாதபடிக்கு அப்பா அவர்கள் இருதயத்தை மண்டையாய் இழுத்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே இருதயம் அவர்களுக்கு தந்து ஆண்டவரே ஒன்றும் நாங்கள் சத்தியத்தை அறிந்து அப்பா நாங்கள் ஒரு குடும்பமாய் ஒரு சபையாய் இருந்த தேவனிடத்தில் நாங்கள் கிட்டி சேரும் வரவில்லை. எங்களை விசுவாசத்தையும் அந்த விசுவாசத்தில் எங்கள் அன்பையும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபையாய் இந்த சபை மீது உங்கள் கரம் வைப்பீராக. என் தேவனே இந்த குடும்பத்தையும் எங்கள் சபை உறுப்பினர்களும் நீர் பாதுகாத்து கொள்ள போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நன்றி அப்பா, நன்றி. அநேக வீண் கண்களும் அப்பா எங்கள் மீது வரும் அனைத்து தீய காரியத்திலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. இதிலிருந்து எங்களுக்கு ஒரு முற்றிலுமான பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. அப்பா நீ வாக்கு தத்தங்களுக்கு அதிபதியாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே உன் வாழ்க்கைகளாய் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் விசுவாசித்து ஏற பெற்ற அன்புக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி. நீங்கள் ஜெபிக்கும் போது சபையாக எங்களுக்கு ஜெபிக்கும் போது I can feel the protection coming. Thank you Lord. கர்த்தர் நல்லவர். நான் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஓப்பனாக சொன்னது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பது எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் நினச்சி பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். எங்களுக்கு அட்டாக் இருக்குது, அட்டாக் வரும். பிசாசு எங்களை ஒரு நாளும் ஊழியம் செய்ய விட மாட்டான். குடும்பமும் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். நான் உடஞ்சிட்டேன்னா
இங்கே சபை நடக்காது, அல்லது சபை குழப்படி ஆயிரும், அல்லது ஏதாவது நடக்கும். ஸோ ஆகையால் இதுதான் பிசாசனுடைய நோக்கம். இது வரைக்கும் நான் அதை வெளியே அப்படி சொன்னது கிடையாது, இன்றைக்கி தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை நடத்துவார். ஒரு பொழுதும் நாங்கள் கீழே விழுந்தது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையுள்ள தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை இறுதி வரை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யாரையும் யோசிக்க வேண்டாம், யார் பேரையும் யோசிக்க வேண்டாம். we don't care. we don't care. It can be a spiritual attack. இது மனுஷனாகவும் இருக்கலாம், ஆவியாகவும் இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, அக்கறையும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது. இந்த வருஷம் 1வது மாதம் 2வது மாதம் கொண்டாட்டமாகவே தான் இருக்கிறது. இன்ன வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் கொண்டாட்டம் தான், அக்டோபர் மாதம் கொண்டாட்டம் தான். அல்லேலூயா. ஸோ ஆகையால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ நம்ம சோர்ந்து போயிடாதபடி இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. பிரியமானவர்களே, இப்போ நம்ம கொடுக்குற நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் உற்சாகமாக கொடுப்போம், விதைப்போம். தசமமாக காணிக்கைகளை ஆண்டோடைய சமூகத்தில் கொடுங்க. வேலை செய்கிறவங்க நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய தசமமாகங்களை கொடுத்து பழகுங்க. அல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Have faith and just start sowing. Hallelujah. Thank you Lord. நீங்கள் வந்து கொடுக்கலாம் என்பதாக வந்து சரி, சில அறிவிப்புகளை நம்ம வேகமாக கேட்போம். முதலாவது, நம்ம சர்ச்சில் இந்த மியூசிக் ப்ராக்டிஸ் ஓடிக்கொண்டு இருக்குது, மியூசிக் கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மியூசிக் கிளாஸ் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மாதம் நீங்கள் 15 ரிங்கிட் நீங்கள் கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பிரதர் எனக்கு இன்ஃபர்மேஷன் 2 தடவை கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பணத்தை நான் போட்டு கட்டிட்டேன். ஜஸ்ட் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு நான் கட்டிட்டேன். அப்போ அந்த காசு எனக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, இல்லை, ஏன்னா 50% நம்ம சர்ச் ஸ்பான்சர் பண்ணுறதுனால நீங்கள் 15 வரைக்கும் நீங்கள் கட்டாயம் கொடுத்துருங்க. சில பேர் கொடுத்துருக்குறீங்க, கொடுக்கல சில பேர், பரவாயில்ல, நீங்கள் நேரத்தோடு கொடுங்க. இந்த மாத கடைசியிலையும் நீங்கள் இன்னொரு 15 ரிங்கிட், மாத கடைசி வாரத்தில் 15 ரிங்கிட் கொடுத்துருங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் யார்கிட்ட காசு கொடுக்கணும், சிஸ்டர் மெலிசா கையில் போய் அந்த காசை கொடுத்துருங்க. ஸோ அவங்க கொலெக்ட் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அந்த காசை. மற்றபடி இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். ஜானுடைய எழுத்துக்களையும் அவருடைய வாழ்க்கையும் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். ஸோ போன வாரம் கொஞ்சம் ஆழமான திங்ஸை, ஒவ்வொரு வசனத்தையும் நான் எடுக்கும்போது அந்த வசனத்துடைய ஆழத்துக்குள்ளே போய் அதனுடைய அர்த்தங்களெல்லாம் சொல்லி, அப்ளிகேஷன் சொல்லி, அது என்னத்தை குறிக்கிறார்னு சொல்லி சில காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். ஆமென். ஸோ இதை தான் நமக்கு வேதத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதோடைய ஆழம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த புக் ஆஃப் ஜான், காஸ்பல் ஆஃப் ஜானை நம்ம முடிச்சிட்ட பிறகு அடுத்து நமக்கு எபிஸ்டல்ஸ் இருக்குது. எபிஸ்டல் அவருடைய எழுத்துக்களில் அவர் என்ன சொல்ல வருகிறார், இயேசு எப்படி அவர் காட்டுகிறான்னு சொல்லி அதை நம்ம பார்த்துட்ட பிறகு கடைசியாக ரெவலேஷனை குறித்து நான் கொஞ்சம் பார்ப்போம். ரெவலேஷன் தான் நம்ம
அவர் தேவனிடத்தில் சொல்லி எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறபடினால அது என்ன ஆண்டவர் சொன்னார் அவர்கிட்டன்னு சொல்லி அதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்க வேண்டும். சரிங்களா? ஸோ இந்த ரெவலேஷன் கொஞ்சம் நாள் நம்ம படிப்போம். ஸோ சில பேருக்கு அது பிடிக்காது, சில பேர் அதுக்கு விளங்காது, சில பேருக்கு அது குழப்பமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது பயப்படுகிறது அன்னமாக எந்த ஒரு காரியமும் அதில் கிடையாது. குழம்பி போகிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரக்சர்டாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? சரி. ஸோ ரெவலேஷன் தான் நம்மளுடைய ரொம்ப நீண்ட பாடமாக இருக்கும். ரெவலேஷன் வந்து ரொம்ப நாள் எடுத்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். சரி, அதை நம்ம முடிச்சிருவோம். ஆனால் முக்கியமாக ஜான் யார், ஜான் எப்படியாப்பட்டவர், ஜானுடைய இருதயம் என்ன, ஜான் ஏன் விசேஷமானவர் என்று சொல்லி அதை நம்ம பார்க்கும்போது அவரை போல நம்ம ஆண்டவரை தேடுவோம்னு சொன்னால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். ஆமென். லிட்ரலி நீங்கள் பரலோகத்தில் தான் இருப்பீங்க. ஆமென். சரியா? சரி, அதை நம்ம பார்ப்போம். வியாழக்கிழமை நமக்கு ஜெபம் இருக்குது. சர்ச்சுக்கு வாங்க. வியாழக்கிழமை நமக்கு ஜெபம் இருக்குது. அப்புறம் நமக்கு அந்த வாரம் நமக்கு சர்ச் கிளீனிங் இருக்குது. இப்போ கிளீனிங் யார் இன்சார்ஜ்னு தெரியல தான் நமக்கு. யூ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குதுன்னு தெரியல. அதை தெளிவுபடுத்திக்குவோம். ஆனால் அது வரைக்கும் யாராவது வாலண்டியர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ணி நீங்கள் செய்யுங்க. சர்ச்சை சுத்தம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நாங்களே செய்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களே செய்வோம். ஆரம்பிக்கும் போது அப்படி தான் செய்தோம், அப்படி நாங்களே தொடர்ந்து செய்கிறோம். என்னன்னா ஒரு தெளிவு வர மாட்டேங்குது. என்ன செய்கிறோம் போகிறோன்னு தெளிவு வர மாட்டேங்குது. சரிங்களா? சரி. ஆக்சுவலி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அவுட்டிங் என்று சொல்லியிருந்தோம். நான் இப்போ ஒரு யோசனையில் இருக்கிறேன், அது செய்வோமா வேண்டாமா என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் நம்ம மத்தியில் ஒரு விசேஷமான ஒரு ஊழியக்காரர் வராரு. ஏற்கனவே உள்ள ஒரு அரப் சவுடியிலேருந்து அவர் இல்லை, அவர் குடும்பமாக வர்றதுனால அவர் இல்லை, இன்னொரு ஊழியக்காரர் வந்து வரான்னு கேட்டிருக்கிறாரு. சாகையால் அவர் வரபடினால நம்ம அவுட்டிங்கில் போய் அவரை யூஸ் பண்ணுறது வந்து சரியாக அமையுமான்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், சர்ச்சுக்கு வந்து அவரை பிரசங்கம் பண்ண விட்டுட்டு நமக்காக ஜெபிக்க சொல்லலான்னு யோசிக்கிறேன். அதை நம்ம பப்ளிக்காக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அது சரியாக வருமானு தெரியல. அந்த நேரத்தில் நம்ம மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த ஓப்பனான இடத்துல அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது நமக்கு ப்ரைவசியாக இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ ஆகையால் இதை தான் நான் யோசிக்கிறேன். அவுட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி போடுவோம், அடுத்து இன்னொரு பப்ளிக் ஹாலிடேயில் வச்சுக்குவோம். ஆனால் இது நமக்கு முக்கியமாக இருக்குது. 14ஆம் தேதி செப்டம்பர் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சர்ச்சில் நடக்கும் காலையில் 9 மணிக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 9க்குள்ளெல்லாம் வந்துட்டிங்கன்னா நம்ம அதிக நேரத்தை அவர் கையில் கொடுக்கலாம். ஸோ அவர் வார்த்தையை கொடுத்துட்டு நமக்காக ஜெபிப்பார். அதுதான் எனக்கு தேவையாக இருக்குது. எல்லாருக்கும் ஜெபம் அவசியமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது தான் நான் யோசிக்கிறேன். ஓகே தானே? கொஞ்சம் ஒரு போஸ்ட்போன். எனக்கு தெரியும் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் நாங்களும் பிளான் பண்ணிட்டோம் என்ன செய்யலான்னு. ஆனால் கொஞ்சம் அதை தள்ளி போடும். அடுத்த ஒரு பப்ளிக் ஹாலிடே வருது, அக்டோபர்லேயும் அது ஒன்று வருது. ஸோ அக்டோபர் நவம்பருக்குள்ளே ஒரு பப்ளிக் ஹாலிடே வருது. அதுக்கு நம்ம தள்ளி வச்சுக்குவோம், ஒரு ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி வச்சுக்குவோம். ஆனால் இது அவர் வர்றதுனால இங்கேருந்து யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அங்கே போய் அந்த நேரத்தில் நம்ம ஜெப பிரசங்கமோ அதெல்லாம் ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும் நமக்கு. அவுட்டிங் போயிட்டால் நம்ம உண்டி போயிட்டா ஓகே. ஆக்சுவலி இன்னொரு பாஸ்டர் வந்து ஃபேமிலியாக வரேன்னு சொன்னதுனால சரி எங்கள் ஃபேமிலி அவுட்டிங்கில் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அவரும் வந்து சும்மா ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி அவர் ஃபேமிலியோடு வருவார். அப்போ நம்மளோட ஐக்கியப்படுவார், சும்மா வார்த்தை கொடுப்பார். அப்படி தானே யோசித்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்கள் அவுட்டிங் போகிறதா இருந்தால் நான் இன்னொரு பாஸ்டர் அனுப்புகிறேன்னாரு. அப்போ அவர் சொன்னார், சரி அந்த பாஸ்டர் வரதா இருந்தால் நம்ம அவுட்டிங் போவேண்ணா. அதான் யோசித்தேன், அப்படி யோசித்தேன். இப்போ இவர் வரல, அந்த ஃபேமிலி பாஸ்டர் வரல. ஸோ தனியாக இன்னொரு பாஸ்டர் வராரு. ஸோ நம்ம அதை நல்லா யூஸ் பண்ணிக்குவோம், அவரை நல்லா பயன்படுத்தி கொள்வோம். ஆயத்தமாக வாங்க, ஜெபத்தோடு வாங்க, எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த ஊழியக்காரவங்களாம் குளோபல் தமிழ் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு மலேசியாவுக்கு வராங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் வந்து அந்த ஐஎல்டி சூப்பர்வைசர் தான் அதுக்கு ஹோஸ்டாக இருக்கிறாரு. அதனால் அகில உலகத்திலிருந்து நிறைய ஊழியக்காரங்க மலேசியாவுக்கு வராங்க. அப்போ அதில் சில ஊழியக்காரங்களில் அங்கங்கே ஊழியத்துக்கு போகிறாங்க. அதில் ஒரு ஊழியக்காரன் நம்ம சர்ச்சுக்கு அனுப்புகிறாங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம அவரை யூஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் தாமதப்படுத்திக்குவோம், அது ஒன்றும் பிரச்சனை. நம்ம எப்போ எந்த சண்டையும் நம்ம போகலாம், நமக்கு அவுட்டிங் எந்த சண்டையும் போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கொள்வோம். யாராவது அவுட்டிங்க்கு நான் போய்ட்டு சட்டைலாம் வாங்கிட்டேன், துணிமணிலாம் வாங்கிட்டேன் இல்லை தானே? இல்லை கோழிலாம் வாங்கி வச்சுட்டேன் இல்லை தானே? இல்லை. ஓகே.
ஏன் பஸ் வெள்ளனே சொல்லலை? அப்புறம் நான் நகட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், கோழி தண்ணி எல்லாம் இப்போ வாங்கி வச்சேன், இல்லை தானே? சரி சரி, நான் கண்டிப்பாக அவுட்டிங் நமக்கு வேணும். எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம கேம்ப்க்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம எங்கேயுமே போகல, திருப்பியும் நம்ம ஒரு வாட்டி போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு இப்படியும் யோசிக்கும் போது எது ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு பார்த்தேன், எது பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அதுதான் யோசிக்கிறேன். சரி, அதுவே நம்ம செய்வோம். நமக்கு ஜெபம் தான் அவசியம், ஜெபம் தான் அவசியம். அவுட்டிங் வந்து அடுத்த ஒரு பப்ளிக் ஹாலிடேயில் கண்டிப்பாக நம்ம போகிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம கட்டாயம் போகிறோம். தீபாவளி எப்போ வருது? அது என்ன கிழமை? மண்டே தானே? அப்போ மண்டேனா அப்போ நம்ம அந்த வாரம் எல்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டிங்களா என்ன? ஆராதனை நடக்கும் என்ன? இந்துவா என்ன? நீங்கள் இப்போ தான் ஆப்போசிஷன் எடுத்தீங்க, என்ன தேவை? இடிப்போம் சாப்பிட தேவையா? ஓ சரி ஓகே. இல்லை தீபாவளியில் சர்ச்சை நடக்கும். சரி, கொஞ்சம் மாற்றி அமைச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, அதாவது நாங்கள் ஆமாம் தெரியும், எனக்கு தெரியும், ஃபேமிலியாக நடந்தது தெரியும். என்னன்னா, நான் சமயத்தில் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடேயில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, சனிக்கிழமை ராத்திரி யாரோ ஜெபம் வச்சுருவோம். தெரியுமா உங்களுக்கு? கடந்த வருஷம்லாம் அப்படி தான் செய்வோம். ஸோ சாட்டர்டே நைட்டெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அந்த சண்டேயோடு உங்களுக்கு அப்படி விடுதலை கொடுத்துருவோம் சமயத்தில். யோசிச்சு பார்ப்போம் எப்படின்னு. ஆனால் அப்படி அக்டோபர்லன்னா நவம்பரில் ஒரு பப்ளிக் ஹாலிடே நம்ம சண்டேயில் நம்ம போயிட்டு வருவோம், எங்கேயாவது கிட்டத்திலே போயிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் டீப் கிறிஸ்மஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யூத் அவுட்டிங், பிள்ளைங்க அவுட்டிங் அப்படி போயிட்டு வந்துடலாம். கிட்ஸ் அண்ட் யூத்ஸ் அப்படி போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஏதாவது ஒரு அவுட்டிங், மதர்ஸ் கிட்ஸ் அண்ட் அவுட்டிங் அப்படி நம்ம செய்யணும். தாய்மார்கள் அவங்க பிள்ளைங்களும் வாலிபர்களும் போயிட்டு வருவது நல்லது. ஓகே, சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த வாரம் இங்கே ஆராதனை இருக்கும், விசேஷ பிரசங்கியார் வருவார். ஜெபத்தோடு வாங்க, ஏதாவது எதிர்பார்த்து வாங்க, பெற்றுக்கொள்ளணுன்னு வாங்க, ஏதாவது ஒரு விடுதலை நடக்கணும்னு சொல்லி வாங்க. நானும் ஜெபம் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் நாங்களும் ஜெபிக்க போகிறோம். ஓகே, இதுக்காக ஓகேங்களா? ஸோ நல்ல காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். சரியா? ஸோ செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி, வியாழக்கிழமை ஜெபம், அப்புறம் சனிக்கிழமை சர்ச் கிளீனிங் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஏன் ஹவுஸ் ப்ரேயர் பாருங்கள், அதை மறந்துட்டேன். ஜீசஸ், ஹவுஸ் ப்ரேயர் கட்டாயம் இருக்குது இந்த வாரம். அதை நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. வீட்டு கூட்டம் இந்த வாரம் இருக்கிறது. போன தடவை நடந்த மாதிரி அதே லொக்கேஷனில் நடந்தாலும் சரி, ஒரு சின்ன சேஞ்ச் செய்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டு கூட்டம் நடக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அந்தந்த ஜோனில் இருக்கிறவங்க நீங்கள் மாற்றி நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள், எங்கே செய்யலாம், எப்படி செய்யலாம்னு சொல்லி. அந்தந்த ஜோன் தலைவர்களுக்கு ஒரு பொறுப்பு நான் கொடுத்துருக்கேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஜோனில் இருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஃபோன் அடித்து விசாரிப்பாங்க, உங்களை நலம் விசாரிப்பாங்க, எப்படி இருக்கீங்க, எல்லா காரியங்கள் ஜெபங்கள் இருக்குதான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்ததுனால அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அவங்க தான் உங்கள் மேலே அக்கறையாக எடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களை கவனிக்கிறது, மற்ற காரியங்களை உங்களை விசாரிக்கிறதுலேருந்து, உங்களை சர்ச்சுக்கு வரீங்க போகிறீங்க, ஏன் வரல போல, வீட்டில் சுகம் இல்லை, ஏதாவது கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் விசாரித்து எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. உங்கள் வீட்டில் எதுவும் தேவை இருக்குன்னு சொன்னால் ஏதாவது எனக்கு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சபையாக சேர்ந்து ஒரு தீர்மானங்களை நம்ம எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் 12ஆம் தேதி நமக்கு வீட்டு கூட்டம் இருக்குது. நம்ம அந்த வீட்டு கூட்டம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஆனால் அந்த 4 ஜோன் தான் நமக்கு வீட்டு கூட்டம் எப்போதும் இருக்கும். ஆசா ஜெயா, காஜாங், செமஞ்சி, சுங்காய்ச்சுவா, பாங்கி அங்கே நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ் தான் லொக்கேஷன். எங்களுக்கு வந்து நான் பேர் நம்ம வீட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியே நம்ம வீட்டில் செஞ்சுருவோம். அப்புறம் செமஞ்சியை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. காஜாங் வந்து நம்ம யோசிப்போம். 2 லொக்கேஷன் இருக்குது, நம்ம யோசிப்போம். 2-3 லொக்கேஷன் இருக்குது, நம்ம யோசிப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா, பிரதர் உங்கள் வீடு ஓகேயா, உங்கள் வீடு ஓகேயா, அப்போ ஓகே. அப்போ அவள் காஜாங்கில் இருக்கிறவங்க நீங்கள் அங்கே வந்துடுங்க, காஜாங் புட்டானாக்கு வந்துடுங்க. இவங்கள நான் ஏற்றிட்டு ஒரு யூட்டன் போட்டு வந்துடுவேன். ஈஸி, ஒரு வேனில் போட்டு இங்கிட்டு வந்துடலாம்.
நோ நீட் டு குக் நத்திங், டோன்ட் குக் எனி திங், ஒன்றும் வேண்டாம். சும்மா ஒரு ட்ரிங்க்ஸ் கூட வச்சாலும் ஓகே, வைக்காட்டியும் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கேக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரோம். அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக, அப்படி இல்லைன்னா கூட ஓகே. ஏன்னா வீட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் போகணும். 8:15 மணிக்கு நீங்கள் கூடுனீங்கன்னா, சாரி 8:15க்கு நீங்கள் கூடுனீங்கன்னா 9:30க்கெலாம் அந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் வெளியாயிடணும். ஏன்னா நீங்கள் போன பிறகு அவங்க வீடு சுத்தம் பண்ணுவாங்க, தூங்கணும், வேலைலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓகே, ஓரளவு ஃபிக்ஸு. ஆசாஜியா ஃபிக்ஸ், சுகாய்ச்சா ஃபிக்ஸ். சமயம் நீங்கள் பேசிக்கொள்ளுங்க. எங்கன்னு உங்கள் வீடு அங்கே போகிறீங்களா? ஓகே, வெரி குட். அப்போ நீங்கள்லாம் அங்கிட்டு போயிருங்க. யா, சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆசாஜியா அவங்க பார்த்துக்கிட்டோம். சிஸ்டர் பார்வதி நீங்கள் எங்கே போயிருந்துருங்க. ஓகே, அப்போ காஜாங்க வந்து நான் நடத்திடுறேன், இல்லை மாற்றிக்கலாம் ஏதாவது. ஓகே, சூப்பர். வீட்டுக்கூட்டம் நடக்கணும், இதான் எனக்கு வேணும். ஓகே, சரி. போன வாரம் அவங்களுக்கு நான் என்ன ஜெபம் பண்ணணுன்னு நான் சொல்லலை. வியாழக்கிழமை இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல, அவங்களே எடுத்து வசனத்தை எடுத்து கரெக்டாக ஜெபம் பண்ணுறாங்க. நமக்கு என்ன தேவை இருக்குல்லன்னு சொல்லி கரெக்டாக ஜெபம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ இது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். வீட்டுக்கூட்டம் நடக்குது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நமக்கு பேக் இந்த வாரம் பேக்காக இருக்குது. அதனால் அவுட்டிங்காக நமக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு தெரியும். கொஞ்சம் தாமதமாகி நம்ம செய்வோம். வேறு எதுவும்? ஓ யா, அது நான் குரூப்பில் அனுப்புகிறேன் பாருங்கள். இன்னைக்கு விடிய காலையில் இன்னைக்கு சரி, நான் அப்புறம் குரூப்பில் அனுப்புகிறேன். என்ன சொல்லுவாங்க, கிரானமா அது இன்னைக்கு இரவில் மூன் மறையும் அப்படின்னு சொல்லி காஜாங்கிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அது தகவலை நான் குரூப்பில் அனுப்புகிறேன். தயவுசெய்து பாருங்கள். யாரெல்லாம் குரூப்பில் இல்லையோ தயவுசெய்து வெள்ளனே எனக்கு தெரியப்படுத்திடுங்க. நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் சேர்ச்சுடைய தகவல்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்ப முடியும். யாருடைய பேராவது குரூப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை ஆட் பண்ணுறேன். ஓகே, சரி. இவ்வளோ தான் அறிவிப்புகள். சரி, நம்ம மத்தியில் வந்து ஒரு புதுசாக ஒரு சகோதரி வந்துருக்குறாங்க. சிஸ்டர் எந்திரிங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்களை சிம்பிளாக எப்படி கூப்பிடலாம்? ஜெயஸ்ரீன்னு கூப்பிடலாமா? ஓகே சிஸ்டர், ஜெயஸ்ரீ வந்துருக்குறீங்க. அவங்களுடைய மகன் இங்கே இருக்கிறாரு. பேர் தயாளனா? ஓகே, தயாளன். ஓகே ஓகே, எங்கேருந்து வரீங்க சிஸ்டர்? எனக்கு தெரியும், ஆனால் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஓகே, கசுமாலேருந்து வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இங்கே வருவீங்களா, இல்லை கெஸ்ட் மாதிரி வந்திருக்கிறீங்களா? யா, ஸோ யூ ஆல்வேஸ் வெல்கம். இந்த ஒரு குடும்பம் மாதிரி. ஸோ ரொம்ப நன்றி, நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. ஓகே, ஸோ சண்டே ஸ்கூல் வளருது, புது பிள்ளைங்க வரணும்னு ஜாம் பண்ணோம், பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டியிருக்கிறாரு. இது தான் ஆரம்பம். சரிங்களா? ஸோ ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆல்வேஸ் வெல்கம் சிஸ்டர். ஸோ எப்போதும் நீங்கள் வரலாம். நீங்கள் எந்த ஜோனில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த ஜோனில் நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டு கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அந்த வாரம். ஸோ எதுவும் ஜெபம் விண்ணப்பங்கள் இருந்தால் ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டுக்கூட்ட தலைவர்கிட்ட தெரியப்படுத்தலாம், இல்லை நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம், என் ஒய்ஃபை தொடர்பு கொள்ளலாம், எந்த நேரம் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஓகே, ஸோ வேறு எதுவும் அறிவிப்புகள்? சர்ச்சுக்கு சில பேர் வரல, உங்கள் ஜோனில் இருக்கிறவங்க ஃபோன் அடித்து விசாரிங்க. சில பேர் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை சீக் ஆகிடுறாங்க. ஐ டோன்ட் நோ, தயவுசெய்து விசாரிங்க. உண்மையிலே உடம்புல தான் சீக்கா இல்லை என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம விசாரிக்கணும். ஏதாவது சம்திங் இன் தியர் ஹார்ட், நம்ம அதை செட்டில் பண்ணணும், சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம என்ன தான் செய்கிறது? இப்படி ஆரோக்கியம் இல்லாமல் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? சில பேர் தொடர்ந்து வரவே மாட்டுறாங்க. வருஷத்துக்கு 2 தடவை சர்ச்சுக்கு வராங்க, 3 தடவை சர்ச்சுக்கு வராங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு சர்ச்சுக்கு வந்து உட்கார வைக்கணும். வேலை முக்கியம், எல்லாருக்கும் இருக்குது வேலை. அதனால் அதுவே காரணமாக இருக்கக்கூடாது. சபையை தேடுவது ரொம்ப முக்கியம். இல்லையா? சரி, இவ்வளோதான் அறிவிப்புகள். நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபம் செய்வோம். ஓகே, ஸோ முதல் கிருஷ்ணன் எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் போய் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 நிமிஷமாவது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு 30-40 பேர் 2 நிமிஷம் எங்களுக்கு ஜெபம் பண்ணாலே எங்களுக்கு 80 நிமிஷத்துக்கு ஜெபம் கிடச்சிருச்சு. சரிங்களா? 1 மணி நேரம் ஜெபம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
சிஸ்டர் வந்து ஒரு க்ளோசிங் ப்ரேயர் முதல் ஓப்பனிங் ப்ரேயர் செஞ்சிங்களா? ஓப்பனிங் ப்ரேயர் செஞ்சிங்களா? ஓகே, அப்போ க்ளோசிங் ப்ரேயர் சிம்பிளாக ஒரு க்ளோசிங் ப்ரேயர் செஞ்சுருங்க. எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும், சரிங்களா? ஸோ இதுக்கு தான் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வீட்டு கூட்டத்தில் பிரசங்கிக்கணும், வார்த்தைகளை கொடுக்கணும், பாட்டு நடத்தணும், ஜெபம் நடத்தணும், சுகத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் உங்களை வரங்களில் பயன்படுத்தணும். ஐ வாண்ட் யூ டு ட்ரெயின் அப் யுவர் செல்ஃப். அடுத்த வருஷம் இண்டிபெண்டனாக இருப்பீங்க. நான் உங்களை கைட் பண்ண மாட்டேன். அடுத்த வருஷம் நீங்கள் இண்டிபெண்டனாக எல்லாம் காரியம் செய்வீங்க. நான் சர்ச்சுக்கு 10 மணிக்கு தான் வருவேன் இனிமேல். அடுத்த வருஷம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நீங்கள் தான் நடத்துவீங்க. நான் 10:30 மணிக்கு நான் வருவேன், ரிலாக்ஸாக வருவேன். சரிங்களா? ஓகே, ஜெபம் பண்ணி சிம்பிளாக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த ஐக்கியத்துக்காக நன்றி. இந்த நாள் ஆண்டவரே உம்மை தேடி வர செய்த உம்முடைய கிருபைக்காக நன்றி. கேட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்கள் இருதய பலகையில் ஆண்டவரே அதை அபியாசப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நாளைக்கு புதிய துவக்கத்தை ஆண்டவரே நீர் கொடுக்க போகிறீர். ஆண்டவரே, அந்த வாரம் முழுதும் கர்த்தர் நீர் எங்களை நடத்தும்படிக்கா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஆண்டவரே ஆராதனை, ஆண்டவரே ஜெபம், கேட்டபடிய வார்த்தை எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த தசம பாகங்கள் காணிக்கை யாவரும் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை கர்த்தர் நீர் கிருபையாய் நடத்துங்க. நாளை தினத்தை புதிய துவக்கத்தை கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொடுங்க ஆண்டவரே. எங்களை யாவரும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தர் நீதி செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் நியாயம் செய்வார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. காட் bless you people of God. நீங்கள் ஒரு ஐக்கியப்பட்டு நீங்கள் விடு. இன்றைக்கி நமக்கு டீ ஃபெலோஷிப் இல்லை போல், இன்றைக்கி இல்லை. சாகையில் நம்ம முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு நம்ம புறப்படுவோம். அடுத்த வாரம் நமக்கு டீ ஃபெலோஷிப் இருக்கும். நம்ம மத்தியில் ஊழியக்காரர் இருப்பார்.